நல்லது பிள்ளைகளே, நீங்கள் ஏற்கனவே நான் சமநிலையில் செய்த கேள்வியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீர்கள். இன்னும் கொஞ்சம் கேள்வியை பார்ப்போம். 94ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. ஒரு பிள்ளை உண்டு, 2 கயிறில் பிடிச்சிட்டு தொங்குது அந்த பிள்ளைய. W நிறையுடைய பெண் பிள்ளை ஒருத்தி உருவில் காட்டப்பட்டுள்ளது போல விரிவடா கயிறு ஒன்றின் முனைகளில் இருந்து ஓய்வில் இருக்கும் வகையில் தொங்குகிறாள். விரிவடா கயிறுன்னா நீளாத கயிறு. விட்டராசு எஸ்ஸினது நிறை புறக்கணிக்கத்தக்கதாயின் அதன் அளவிடை மீதுள்ள வாசிப்பு. இங்கே பாருங்க, இது ஒரு கயிறு கப்பி, இதில் விட்டராசு கொஞ்சம் கயிறுகள் நீட்டிக்கிறன், இதெல்லாம் இந்த பிள்ளை தொங்குது. இப்போ கவனிக்கோணும், இந்த கையிலிருந்து வித்தராசின் இடம் வரைக்கும் ஒரு இலை, இது வேற இலை. அப்போ நான் அதை 2 தனித்தனி இலையண்டபடியால் இவரில் T1 குறிக்கிறேன், இவரில் T2 குறிக்கணும். வேற இலையே இல்லை. இவரில் T2 இவரில் T2. இது இப்படியே போய் இங்கே ஒரு T1 வரும், இந்த T1 அதே இல்லை இங்கால ஒப்பமான தராசுக்கு மேலான வரையும் இதில் T1 வரும், இங்கேயும் T1 வரும். இப்போ இந்த தராசை பாருங்க, தராசில் தாக்குற விசிகள், தராசு தனியாக உங்களுக்கு காட்டுறேன். தராசுக்கு மேலே ஒரு T1 இருக்குது, கீழே ஒரு T2 இருக்குது. தராசு சமநிலையில் இருக்குது. இப்போ தராசு சமநிலையில் இருக்குது, அதில் T1 T2 தாக்குது என்றால் T1 T2 சமநிலை இருந்தால் தான் தராசு சமநிலையில் இருக்கு. முதலாவது உங்களுக்கு வழங்கணும் T1 சமன் T2 தராசின சமநிலை. இனி இந்த புள்ளியை பாருங்க, புள்ளியில் எங்களுக்கு W நுறதாக்கு. அப்போ புள்ளிய சமநிலை என்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னால் T1 T2 மேலே இருக்குது, W கீழே இருக்குது. ஆனால் T1 T2 சமன். அப்போ இந்த T1க்கு பதிலாக T2 போடுறதுல விலை இல்லை. 2 T2 W, T2 சமன் W 10. இப்போ பாருங்க, தராசில் இந்த பக்கத்தில் பொருள் கொள்ளுறோம் என்றால் பொருள் பக்கத்தில் இருக்கிற இளையண்ட 70 தான் எங்களுக்கு நிறையண்டு வரும், அதில் வாசிப்பண்டு வரும். அப்போ எங்களுக்கு T2க்கு வர விட W உங்கள்கிட்ட என்றால் W உங்கள்கிட்ட தான் நிறைய. இப்போ தராசுக்கு மற்ற பக்கம் தான் பொருள் கொள்ளுறேன், தராசு தலைகளாக கொள்விருக்கும் என்றாலும் அதே வாசிப்பு தான் வரப்போது. ஏனென்றால் தராசுக்கு நிறைய இல்லை. அப்போ T1 T2 சமன் வந்தது எங்களுக்கு. T2 W/2 என்றால் T1 W/2. அப்போ தராசு எந்த பக்கமே கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு அதில் கிடைக்க போகிற வாசிப்பு W என்கள் 2ஆகவே இருக்கு. என்ன? ஆக 3வது விடை இதுக்கு சரியான விடை. சிம்பிள். அடுத்தது 2000ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இது என்ன? XY என்ற இரு தாங்கிகளின் மீது கிடையாக ஓய்வில் இருக்கும் சீரான கோல் ஒன்றை வரிப்படம் காட்டுகின்றது. நீளங்கள் PQ, QR, RS, ST ஆகியன சமனானவை. PQ ஏன்னு வெப்பமே இல்லாது இந்த 4 ஏயும் சமன். Xஐ நிலையாக வைத்து Y ஆனது Sலிருந்து Tற்கு அசைக்கப்படும் பொழுது Yஐ இதிலிருந்து T வரைக்கும் தள்ளி கொண்டு போகும். கோலின் மீது ஏற்படுத்தப்படும் மறுதாக்கமானது. பாருங்க, XYல வார மறுதாக்கத்தை பற்றி தான் கேள்வி. இவரில் வார மறுதாக்கத்தை R1 என்று வைப்போம், இவரில் வார மறுதாக்கத்தை R2 என்று வைப்போம். நிறைய ஒன்று வரப்போது, நிறைய சரியாக நடுவில் வரும் 4A நீளம் உள்ள கோல் என்றால் 2A நடுப்புள்ளியில் W என்று வரும். நிறைய எவ்வளோ ஒன்று தெரியலையே வரும், நான் W ஒன்று வச்சுக்கொள்கிறேன். ரைட். முதலாவது நான் எழுதலாம் பாருங்க, நிலக்குத்து சமநிலைக்கு, கோவலின் நிலக்குத்து சமநிலைக்கு பாருங்க, மேலே இருக்குது R1 R2, கீழே இருக்குது W. R1 R2 சமன் W. முதலாவது ஒரு சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு எழுதுறேன் பாருங்க, X என்ற புள்ளியில் வச்சு திருப்பம் எடுத்துட்டால் விளங்கிக் கொள்ளணும். இந்த தூரம் இப்போ 3A ஆக இருந்தாலும் இது மாறப்போகுது. இவர் அங்கால தள்ள போகிறோம். அப்போ இந்த நீளம் மாறும். இவர் X என்று வைப்போம், வச்சால் இவரில் வச்சு கொண்டு திருப்பிக்கல R2 மெட்ட பக்கம் திருப்ப போகுது. அதாவது இடஞ்சுழியாக R2 தர X, W வலஞ்சுழியாக சுத்த போது. அப்போ சமன் போட்டு எழுதலாம். Wக்கு இருக்கிற தூரம் 2A, R2 வருது 2WA இன்கள் X. இதில் WA ரெண்டுமே மாறிலி, Wவும் மாறாது. W கோலின நிறை 4Aன்றது கோலின நீளம். A என்றது கோலின நீளத்தின் காவாசி. கோலின நீளம் மாறில தானே ஏயும் மாறாது. மேலே இருக்கிற ரெண்டும் மாறாது, இது ரெண்டும் மாறாது, Wவும் ஏயும் மாறாது. இப்போ இந்த Yயை
எஸ்ஸிலிருந்து டி நோக்கி நகர்த்தேக்குள்ள எக்ஸுக்கு என்ன நடக்கும்னா எக்ஸ் கூடும். எக்ஸ்னா இந்த புள்ளியிலேருந்து அளக்குனா எக்ஸ் கூடும். எக்ஸ் கூட R2 என்ன நடக்கும்? R2 குறையும். உண்மையான எக்ஸ்ன்றது பிரிக்கிற கணியம். ஒரு மாறிலியே எக்ஸால பிரிக்கிறோம். பிரிக்கிற கணியம் கூட 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 எங்களுக்கு R2 விட வந்து குறைஞ்சோண்டு. இனி இந்த சமன்பாட்டில் போய் பாருங்க. R1 சக R2 தான் W1 வச்சிருக்கிறோம். சிம்பிள். R2 குறைதென்றால் R1 கூடினாத்தான் இவர் மாறிலியாக இருப்பார். W மாறிலி இல்லோ. R2 குறைதென்றால் R1 கூடும். இப்படியே பாருங்க. எக்ஸினால் ஏற்படும் மறுதாக்கம், அதாவது R1 அதிகரிக்கணும். இது பிழை, இது பிழை, இது ரெண்டு ஒன்று தான் வரணும் அதிகரிக்கை. R2 குறையணும், அதிகரிக்கிறது குறை. ரெண்டாவது விட சரியா இருக்கு. ரெண்டாவது ஏன்னா R1 அதிகரிக்கக்குள்ள R2 குறைவடையுது. விளங்கிச்சோ? அடுத்தது புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய இரண்டு விட்டராசுகள். ரெண்டு விட்டராசு உருவில் காட்டப்பட்டவாறு ஒன்றாக தொடுக்கப்பட்டு 10 கிலோகிராம் திணிவு கொண்டு தூக்கப்பட்டுள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் பின்வரும் எக்கூற்று உண்மையானது. பாருங்கோ, இவருக்கு நிறவரும் 10 G, அதாவது 100 நியூட்டன். ஜிக்கு 10 போட்டால் 100. இப்போ இதில் வரும் டி, அதே டி தான் இங்கேயும் வரும் டி. இந்த குட்டியின் சமநிலையை பார்த்தீங்கன்னா டீயும் 10 Gயும் சமனாக இருக்கும். என் குட்டி சமநிலையில் இருக்கு. சரி, மேலே வேறு வேண்டபடியால் டி டேஷ் என்று போட்டியல் என்றால் இதிலேயும் டி டேஷ், மேலேயும் கீழையும் டி டேஷ் வரும். ஆனால் இவர் புறக்கணிக்கத்தக்க திணிவு, அதாவது இந்த தராசுக்கு நிறை இல்லை. அப்போ இந்த தராசு எடுத்தீங்கன்னா மேலே டி டேஷ் இருக்குது, கீழே டி இருக்குது. டி டேஷின் டீயும் சமன். கவனம், தராசுக்கு நிறை இருந்தால் அப்படி வராது, நிறையும் குறிக்க வேண்டி வரும். ஆனால் புறக்கணிக்கத்தக்க திணிவுன்னு சொன்னபடியால் எங்களுக்கு அந்த நிறை தேவையில்லை. நிறை தேவையில்லை, நிறை இல்லை என்றால் டி டேஷும் டீயும் சமன். அப்போ டி டேஷும் டீயும் சமன். அதன் கதை என்னென்னா, டி என்றதுதான் இந்த தராசின வாசிப்பாக இருக்க போகுது. டி டேஷ் என்றதுதான் இந்த தராசின வாசிப்பாக இருக்க போகுது. டி டேஷ் ரெண்டுமே சமன் என்றால் ரெண்டு தராசிலையும் சமனான வாசிப்பு வரும். என்ன எங்க பார்ப்போம்? ஒவ்வொரு தராசும் 5 கிலோகிராமே வாசிக்கும். இல்லை பாருங்க, எவ்வளவு? 10 கிலோகிராம் வாசிக்கணும். 10 தர ஜின்னு வருது, 10 தர புவியீர்ப்பு. அப்போ வாசிப்பு 10 கிலோகிராமே இருக்கும். ஒவ்வொரு தராசும் 10 கிலோகிராமை வாசிக்கும் என்பது சரியான விட. இது போல மேல் தராசு 10, கீழ் தராசு 0 இல்லை. இரு வாசிப்புகளும் கூட்டாக 10 கிலோகிராமாக இருக்கும் வகையில் இல்லை. தனித்தனியாக ஒவ்வொன்றும் 10 10 காட்டும் பிள்ளைகள், தனித்தனியாக ஒவ்வொன்றும் 10 காட்டும். பாருங்க, கீழே இருக்க தராசுலையும் டி இருக்குது, டி 10 G. மேலே இருக்க தராசுக்கு டி டேஷ் இருக்குது, டி டேஷும் 10 G. ரெண்டு பேரும் தனித்தனியாக 10 கிலோகிராம் வாசிப்பை காட்டணும். அடுத்தது, உரைத்த உடல் ஒன்றின் மீது ஒரு தள விசை தொகுதி ஒன்று தாக்குகின்றது. இவ்வுடலின் மீது உள்ள குறிப்பிட்ட புள்ளி ஒன்றை பற்றி இவ்விசைகளின் திருப்பங்களது விளைவுள் 0 ஆயின் பின்வரும் கூட்டுக்களை கருதுக. பாருங்க பிள்ளைகள், விளை அதாவது திருப்பங்களின் விளைவுள் 0 இருக்கான். திருப்பங்களின் விளைவு இப்போ பாருங்க, ரெண்டு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு திருப்பம் சைவராக வரலாம். ஒன்று, இவருக்கு ஆறும் சைவர் ஜியின் சைவராக இருக்கலாம் என்றால் சமநிலை. என்ன ஆறும் சைவர் ஜியின் சைவர் என்றால் விளைவுள் விசையும் இல்லை, திருப்பமும் இல்லை. விளைவுள் விசையும் இல்லை, திருப்பமும் இல்லை என்றால் உடல் சமநிலையில் இருக்கின்ற அர்த்தம். சரி, இனி பாருங்க, ஆர் சமநிலை சைவர் என்றால் ஏதோ ஒரு புள்ளிக்குள்ளால விளைவுள் வரப்போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, விளைவுள் எங்களுக்கு எப்படி வருது என்றால், இப்போ இதுதான் விளைவுள் என்றால், இப்போ இதில் ஒரு புள்ளியில பற்றி நான் ஏ என்ற புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தேன் என்றால் திருப்பம் சைவராக வரும். ஏன் சொல்லுங்க, விளைவுள் விசைக்கு புள்ளியில் இருந்தான செங்குத்து தூரம் இல்லை. அப்போ ஆர் 0 இல்லாத சந்தர்ப்பத்திலையும் திருப்பம் 0 வரலாம். எப்போ என்றால் விளைவுள் போகிற கோட்டிலேயே ஏதாவது ஒரு புள்ளியில் வச்சு திருப்பம் எடுத்தோம் என்றால் அந்த புள்ளி பற்றி எங்களுக்கு திருப்பம் சைவர் வரலாம். ரைட், இது ரெண்டாவது சந்தர்ப்பம் எங்களுக்கு திருப்பம் சைவராக வாரது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, எங்களுக்கு ஆர் சைவராக வரலாம், ஆனால் ஜி சமநிலை சைவராக வரலாம்.
இங்கே எங்களுக்கு ஜி சைவரன் சொன்னபடியே இந்த 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 இதங்களுக்கு இந்த கணக்குக்கு தேவையில்லை, இந்த கேள்விக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இதப்போ எப்படி வரும்னா இணை இருக்கேக்குள்ள இணை என்ன இப்படி ஒரு விசை எஃப், அதுக்கு சமாந்தரமே எதிர் திசையில் இன்னொரு விசை எஃப். எப்படி வந்தால் விளைவுள் சைவர் எஃப்எம் எஃப்எம் ஒன்று கேன்சல் ஒன்று போகும். ஆனால் திருப்பம் சைவர் இல்லை. எங்கே வச்சு பார்த்தாலும் திருப்பம் உலாவில் சொல்லுவோம். இந்த செங்குத்து தூரம் டி என்று வச்சுனால் எஃப் தர டி என்று இணைவர். அப்போ இது ஆர் சைவராக இருக்கும், திருப்பம் சைவராக இருக்காது, இணை என்ற அர்த்தம். ஆறும் சைவர் திருப்பமும் சைவர், எந்த புள்ளி பற்றியும் திருப்பம் சைவர் என்றால் அது சமநிலை என்ற அர்த்தம். ஆர் சைவர் இல்லை என்றால் ஒரு விளைவுள் இருக்கு. விளைவுள் இருக்குன்னா இடத்துக்கிடம் நீங்கள் எடுக்கிற புள்ளிக்கு புள்ளி திருப்பம் மாறுபடும். சில புள்ளிகளில் சைவர் வரலாம். என்னென்ன சில புள்ளியில் சைவர் வரலாம்? விளைவுள் போகிற கோட்டில் வச்சு எங்களுக்கு திருப்பம் எடுத்தோம்னா சைவர் வரலாம். இதை சொல்றது விளைவுள் விசை இருக்கிற சந்தர்ப்பம். விளைவுள் ரைட். சரி, திருப்பம் பற்றி இவ்வளோத்தையும் வரைஞ்சோண்டு கேள்விக்கு போகும். இவ்வுடலின் மீதான ஏனைய எந்த புள்ளியை பற்றிய இவ்விசைகளின் திருப்பங்களும் விளையும் பூஜ்ஜியமாக இருக்குமா? இல்லை. என்ன காரணம்னா இப்போ பாருங்க, இவர் தந்த தரவின்படி ஆர் சைவர் அவர் சொல்ல இல்லை. அப்போ எங்களுக்கு ஜி சைவராக இருக்குன்றால் பாருங்க, குறிப்பிட்ட புள்ளி ஒன்றை பற்றி தான் ஜி சைவர்னு சொல்லியிருக்கேன். அப்போ சில நேரம் இது எப்படியான சந்தர்ப்பமாக இருக்கலாம், எப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். விளைவுள் இருக்குது, விளைவுள் இருக்குன்றால் விளைவுள்ள இருக்கிற புள்ளியில் வச்சு ஒரு திருப்பம் எடுத்திருந்தாருன்னா சைவர் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இஞ்சால ஒரு புள்ளி வச்சு இதில் ஒரு பி என்ற புள்ளி இருந்தால் பியில் வச்சு திருப்பம் எடுத்திருந்தார் என்றால் திருப்பம் சைவர் வராது. பியில் வச்சு திருப்பம் எடுத்தால் திருப்பம் சைவர் வராது. ஏன்? விளைவுள் விசைக்கு செங்குத்து தூரம் இருக்குது. அப்போ இந்த கதை பிழை. ஒரு புள்ளியில வச்சு ஜி சைவர் என்றால் எல்லா புள்ளியிலையும் வச்சு திருப்பம் சைவராக வரும் என்ற கதை பிழை. அந்த கதை எப்போ சரியா இருக்கும் என்றால் அவர் சமநிலை என்று சொல்லியிருந்தார் என்றால், அல்லது விளைவுள் விசை பூஜ்ஜியம் என்று சொல்லியிருந்தார் என்றால் நாங்கள் அதை பற்றி ஆராயலாம். அதை பற்றி சொல்லலையோ, அதால முதலாவது கூட்டு பிழை. இவ்வுடலானது சமநிலையில் இருக்க வேண்டும். இல்லை, சமநிலையில் இருக்கணும்னா ஆர் சைவர்னு சொல்லியிருக்கணும். சொன்னவரோ இல்லை. அப்போ சமநிலையில் கட்டாயம் இருக்கணும் இல்லை, சமநிலையில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ஜி சைவர்னா பிள்ளைகள் பாருங்க, ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று சமநிலை, ஒன்று சமநிலை இல்லை. ஆனால் நீங்கள் திருப்பம் எடுத்தது விளைவுள்ள இருக்கிற விளைவுள் கோட்டில் இருக்க ஒரு புள்ளி. இவ்வுடலின் மீது தாக்கும் விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். இல்லை, விளைவுள் விசை பூஜ்ஜியம் இல்லாமலேயே எங்களுக்கு ஜி சைவர்கள் எல்லாம் சில புள்ளியெல்லாம் மட்டும். இவர் சொல்லியிருக்கார் ஒரு குறிப்பிட்ட புள்ளியெல்லாம் சைவர்னு சொல்லியிருக்கார். இதே கேள்வி எந்த புள்ளி பற்றியும் ஜி சைவர்னு சொல்லியிருந்தார் என்றால் சமநிலை என்று அர்த்தம். உடலின் மீது உள்ள எந்த புள்ளி பற்றியும் ஜி சைவர்னு சொல்லியிருந்தார் என்றால் சமநிலை என்று அர்த்தம். எந்த புள்ளியும் என்று சொல்லல, ஒரு புள்ளின்னு தான் சொல்லியிருக்கார். அந்த ஒரு புள்ளி இந்த தாக்க கோட்டிலே இருக்கிறதா இருக்கலாம். விளங்குதோ உங்களுக்கு? ஆக சமநிலை என்று இது அர்த்தப்படாது. ஏபிசி ஆகிய எல்லாமே பொய்யானவை என்ற அர்த்தம். மூணுமே புள்ளியான கூட்டுக்கள். விளங்கி சொல்ல வடிவா ஆழமாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் சும்மா பாடமாக்கி போட்டு செய்யலாது, விளங்கித்தான் செய்யலாம். இதுக்கு தான் வடிவாக கவனிக்கணும். நீங்களா கேள்விகள் செய்து பார்க்கணும். 94 ஒன்று நிலக்குத்து மற்றது அசையக்கூடியதுமான இரு ஒப்பமான கப்பிகளில் இருந்து தொங்கும் ஒரு பாரமற்ற கிடியான பலகையின் மீது ஒரு மனிதன் நிற்பதை படம் காட்டுகின்றது. ரைட். மனிதனின் திணிவு 60 கிலோகிராம். கப்பிகளதும் கயிற்றினதும் திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கன. பலகையை அதே நிலையில் வைத்திருக்க மனிதன் கயிற்றில் ஏற்படுத்த வேண்டிய விசை. இந்த பலகை சமநிலையில் நிற்கணும்டா பாவம் என்ன நடந்ததுன்னா, இவருக்கு 60 என்றால் 600 நியூட்டன் கீழே குறிக்கலாம். இதில் T1 குறிச்சமென்றால் அதே தான் இஞ்சாலையும் வருது T1. இப்போ பாருங்க, இந்த கப்பியை பாருங்க, இந்த கப்பிக்கு இதில் ஒரு T1 வரும், இதில் ஒரு T1 வரும். இப்போ கப்பிக்கு இது ரெண்டு தான் T1, கப்பிக்கு நிறைய இல்லைன்னா இதில் 2 T1 என்று நேரே போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கப்பிக்கு நிறைய இருக்குன்னா சில குழப்பமாக இருக்கும். ரெண்டா T2 வைக்கும், அது வேறு ஹைரல்லோ T2 வைக்கலாம். இங்கே கொஞ்சம் சுகமாக இருக்குது. MCQ செய்ய டக்குன்னு செய்யணும். இப்போ இது T1 இது T1 2 T1. பந்துகளை தான் அப்படியே இங்கே வருது. அப்போ இங்கே 2 T1 விளங்கிச்சோ. இப்போ இந்த 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 மனிதன் சமநிலையை பார்க்கணும். அதுக்கு முதல் பலகையில் தாக்குற மருதாக்கங்களை பார்க்கணும். இங்கே பாருங்க, பலகை இவருக்கு ஒரு மருதாக்கம் கொடுக்கும் R. மனிதன் பலகைக்கு அதே மருதாக்கத்தை திருப்பி கொடுப்பான் R. என்ன பிள்ளைகள்? பலகையின் மீது மனிதன் நிற்கிறான் தானே பிள்ளைகள்? ரெண்டா தொடுகையில் இருக்கிற மனிதனும் பலகையும் தொடுகையில் இருக்கிறமல்லோ, அப்போ ஒரு மருதாக்கம் உண்டு வேறு. சரி, இவ்வளோ இது தாங்கள் குறிக்கக்கூடிய விஷயம். இனி இந்த பலகை சக மனிதன்
இந்த தொகுதிக்கு நிலக்குத்த விசைப்பிரிப்படுத்தனால் இந்த 6 ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணும். இந்த T1 இந்த T1 இந்த 2 T1 4 T1 வரும். 4 T1 வரும். கீழே பார்த்தீங்கன்னா 600 நியூட்டன் மட்டும்தான். பலகைக்கு திணிவோ நிறையோ இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதால பலகையை பற்றி கவலைப்பட தேவை. பிரிச்சிங்கள் என்றால் T1 சமன் 150 நியூட்டன் என்று வருது. T1 சமன் 150. அதாவது மனிதன் அந்த எளியில 150 நியூட்டன் என்ற விஷயம் கொடுத்தா தான் இது சமநிலையில் இருக்கு. அவர் அதை விட கூட பிடிச்சு இழுத்தார் என்றால் சமநிலை குழம்பும். இல்லை அவர் கை நோதுன்னு சொல்லி 150 விட குறைய விசை கொடுத்தார் என்றாலும் சமநிலை குழம்பும். விளங்கிச்சோ? ஆக 150 நியூட்டன் என்பது இதற்கு சரியான விடையாக இருக்கு. அடுத்தது 95ஆம் ஆண்டு இரு பாரமற்ற ஒப்ப கப்பிகளுக்கு மேலாக செல்லும் இரு பாரமற்ற இலைகளினால் தாங்கப்பட்டுள்ள மேடை பியின் மீது இருக்கும் 500 நியூட்டன் நிறையுள்ள மனிதன் ஒருவன் உருவில் காட்டப்பட்டுள்ளது போல இலையை எழுப்பதன் மூலம் தன்னை தாக்குகின்றான். இம்மேடையினது நிறை 1000 நியூட்டன். கவனிக்கணும், இந்த முறை மேடைக்கு நிறை வந்திருக்கு. சரி, 1000 நியூட்டன். இம்மேடையை நிலையாக வைத்திருக்கும் வகையில் இம்மனிதனால் இலையின் மீது தாக்கப்படும் விசை. அதே கதை தான், ஒரே ஒரு வித்தியாசம். போன முறை பாருங்கோ, இந்த கேள்வியில பலகைக்கு நிறை இல்லைன்னு சொல்லி பாருங்க. பலகை பாருங்க, பாரமட்ட கிடையான பலகை மீது ஒரு மனிதன் பாரமட்ட, இங்க பாருங்க பாரமட்டன்னு சொல்லி இந்த கேள்வியில பாரமட்டன்னு சொன்னவர். ஆனா இப்ப செய்யற கேள்வியில அதுக்கு ஒரு நிறை இருக்கு. குறிப்பம் இவற்ற நிறை 500, பலகையின் நிறை 1000. கொஞ்சம் தள்ளி குறிக்கிற நெஞ்சால குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக. இனி பாருங்க, இதுல T1 என்றால் அதேதான் T1 கப்பில கீழே நோக்கி தாக்கும் T1. இது T1 இது T1 என்றா கப்பிக்கு 2 T1 வரும். கப்பிக்கு நிறை இல்லை. கவனம், கப்பிக்கு நிறை இருந்தால் அப்படி போடலாது. கப்பிக்கு நிறை இல்லை. கப்பிக்கு நிறை இருந்தாலோ இல்லை கப்பி அசைதுன்னு சொன்னாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே நிலையா இருக்கிறதோ பிரச்சனை இல்லை. அதே T1 சுற்றி கொண்டு வந்து இங்கே ஒரு T1 வரும். T1 இல்லை 2 T1 நீங்கள் பாருங்க, இதில் 2 T1 2 T1. இப்பொழுது நாங்கள் பலகையோ மேடையா, மேடை மனிதன் 2 பேருக்கும் பாருங்கோ 2 T1 3 T1 4 T1. அதாவது இவ்வளவுதையும் பார்க்கணும். இப்போ இதில் 2 T1, இதில் ஒரு T1, இதில் ஒரு T1, 4 T1. இதில் ஏன் நான் மருதாக்கங்களை குறிக்க இல்லை? ஆர் தொகுதியை பார்க்கல இவ்வளோத்தையும் எடுக்கக்குள்ள 6 ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணு. ஒரே தொகுதிக்குள்ளே இருக்குது, ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று கேன்சல் பண்ணணும் வேணா. அப்போ எங்களுக்கு T1 மட்டும்தான் மிச்சம். 4 T1 1500. T1 4ஆல் பிரிச்சிங்கன்னா 375. மூன்றாவது விடை சரியான விடையாக இருக்கும், 375. முதல் செய்த அதே கேள்வி, ஒரே வித்தியாசம், மேடைக்கு நிறை இருக்கு, அங்க மேடைக்கு நிறை இல்லை. அடுத்தது, கிணறு ஒன்றிலிருந்து நீரை கொண்ட வாளி ஒன்றை 2 பையன்கள் இழுப்பதை வரிப்படம் காட்டுகின்றது. பின்வரும் வரைவுகளில் எது இலைகளில் உள்ள இழுவை டீயிற்கும் கோணம் தீட்டாவிற்கும் இடையில் உள்ள தொடர்புடைமையை சரியாக வாய்க்குறிக்கின்றது? இங்க பாருங்கோ, இது ஒரே இலையாக கருதணும். டி என்று குறித்தபடியாக அவங்களுக்கு உள்ளவங்களும் ஒரே இலையன்ட்டு பாருங்க, டி. அப்ப நான் இந்த வாளின்னு நிறைய W என்று வச்சேன்னால் இவ்வளவுத்துக்கு நான் சமநிலை எழுதிக்க பாருங்கோ, நிலக்குத்த 2T cos தீட்டான்னு வரும். சொன்ன நான் டீயை கோணத்தோட பிரிக்கக்குள்ள காஸ், கோணத்துக்கு எதிராக பிரிச்சா சைன். பாருங்க, டி கோணத்தோட பிரித்தால் காஸ், கோணத்துக்கு எதிராக பிரிச்சா சைன், கோணத்தோட பிரித்தால் காஸ். இங்கே ஒரு T cos, இங்கே ஒரு T cos, 2T cos தீட்டா நிற W. சரி, இப்ப பார்க்கணும், T சமன் W இன் கீழ் 2 cos தீட்டா. இதில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று உங்களுக்கு வரலாம். இப்ப தீட்டா கூட 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 cos தீட்டாக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, சைவர் பாக
30 பாக 60 பாக 90 பாகக்குரிய கொஸ் பெருமானங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கொஸ் சைவர் ஒன்றுன்னு சொன்னாங்க. கொஸ் 30 வர்க்கமூலம் 3/2 சொன்னாங்க. கொஸ் 60 அரேன்னு சொன்னாங்க. இது சைவர்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க பிள்ளைகள், சைவர்லேருந்து 60 பாகைக்கு வரைக்குள்ள இது ஒன்றிலேருந்து அரையாக குறைஞ்சிருக்கு. 60 பாக வித்தியாசத்தில் அரை குறைஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த 30 பாகையில் இன்னொரு அரை குறைஞ்சிருக்கு. பிள்ளைகள், முதல் அரை குறைக்கு ஒன்றிலிருந்து அரை என்ற பெருமானம் வர்றதுக்கு 60 பாக போக வேண்டியிருந்தது. பிறகு மிச்ச அரை குறைகிறதுக்கு 30 பாகையிலே குறைஞ்சிட்டு. அர்த்தம் என்னண்டா, முதல் கொஸ் பெருமானம் மெதுவாக குறையுது. இந்த கேப்புக்குள்ள ஃபாஸ்டா குறையுது, டக்குன்னு குறையுது. இப்போ அந்த வரைவு எப்படி வருமென்றால், இங்கே பாருங்க, கொஸ்டின் வரைவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சில்லாமல் இருக்கலாம். இப்போ குறிச்சு கொள்ளுங்க. இது தீட்டாக்கும் கொஸ் தீட்டாக்குமான வரைவு புள்ளிகள் இப்படித்தான் வரும். 0 பாகைக்கும் 90 பாகைக்கும் முடியும். தொடங்கக்குள்ள ஆரம்பத்தில் மெதுவாக குறைஞ்சு 90 கிட்ட வரைக்குள்ள டக்குன்னு குறையுது பாருங்க. இப்படித்தான் காஸ் தீட்டா மாறும். காஸ் தீட்டா அப்படித்தான் மாறும். கொஞ்சம் பெருமானம் எடுத்து சும்மா உங்களை ஒழுங்கப்படுத்துங்க. சரிதானே? ரைட். இது தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இல்லை. அதே மாதிரி சைன் தீட்டா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சைன் தீட்டா இந்த இடத்துல சைன் தீட்டா தேவையில்லை. இப்படி தான் மாறும். 0க்கும் 90 பாகைக்கும் முடியும். 6 பாருங்க. ஏன்ன்றதை இது ஒரு குறிப்பு நோட்டுன்னு போட்டு எழுதிங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி மாறுது. ஆக காஸ் தீட்டா குறைய எங்களோட கேள்வி என்ன? இவரை பற்றி தானே கேள்வி. இங்கே பாருங்க. ரைட். தீட்டா கூட என்ன நடக்கும்? காஸ் தீட்டா குறையுது. காஸ் தீட்டா குறையுது என்றால் டீ கூடணும். டீ கூடணும்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம். இந்த விட பிற ஏன் இங்கே டீ குறையுது, இவரும் பிள்ளை டீ குறையுது, அந்த ரெண்டுமே பிள்ளை. இந்த மூன்றில் ஏதாவது தான் சரி வரும். அப்போ இந்த மூணில் எது சரி வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆரம்பத்தில் காஸ் தீட்டா மெதுவாக குறையுது என்றால் எங்களுக்கு டீ மெதுவாக கூடும். இப்படி கூடும். பிறகு காஸ் தீட்டா டக்குன்னு விழுது பாருங்க. டக்குன்னு விளையக்குள்ள டீயில் அதில் வர பிரதிபலிப்பு டக்குன்னு கூடுற மாதிரி இருக்கும். புலங்கா பிள்ளைகள், ஆக எங்களுக்கு இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கள் என்றால் முதலாவது விடை இதுக்கு சரியா இருக்கு. பாருங்க பிள்ளைகள், முதலாவது விடை. ஏனென்றால் அதாவது தீட்டா 90 கிட்ட போயக்குள்ள இவர் சைவர் ஆவார். அன்னளவா சைவர் கிட்ட வரைக்குள்ள டீன்ற பெருமானம் பயங்கர பெரிய பெருமானமாக வரும். ஏன் டபிள்யூங்கள் சைவர் இருப்பதில்லோ. அப்போ டீக்கு வர பெருமானம் பயங்கர பெரிய பெருமானமாக வரும். அப்போ இது அன்னளவாக இதில் பாருங்க பிள்ளை, 1க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம் என்றா, இவர் சைவர்கிட்ட வார டீ ஒரு நாளும் சைவர்கிட்ட வராது. இங்கே பாருங்க, டீ சைவர்கிட்ட வராது. அதாவது டீட்டா சைவராக இருந்தால் ஒன்றல்லோ. அப்போ தொடங்குற புள்ளி எங்கே இருக்கணும் என்றால் டபிள்யூவின் கீழ் 10 இருக்கும். ஏன் டீட்டாக்கு சைவராக போட்டிங்க என்றால் காஸ் சைவர் உண்டு. அப்போ டீக்கு வெறும் டபிள்யூங்கள் 10. இப்போ தொடங்குற புள்ளி டபிள்யூங்கள் 10 இருக்கணும். கிராஃபில் டபிள்யூங்கள் 10 என்ற புள்ளியில் தொடங்கணும். ஆரம்பத்தில் மெதுவாக கூடிக்கொண்டு போய் பிறகு டக்குன்னு கூடுற மாதிரியான கிராஃப் வரும். இங்கே பாருங்க, இவர் சைவர்கிட்டவே வார. இப்போ இதில் W/2 வராது. இவர் தான் W/2 தொடங்குறார். 5வது விட சரியா. முதலாவது 5வது ஒரே மாதிரியாக இருந்தாலும் முதலாவது தொடங்குற புள்ளி சைவர்கிட்ட வருது. ஆரம்பத்தில் ஒரு நாள் விழுவ சைவராக இருக்கிறார். ஆரம்பம்டா டீட்டா சைவர். டீட்டாக்கு சைவரை போட்டிங்கன்னா கொஸ் சைவர் உண்டு. அப்போ டீ வந்து டபிள்யூங்கள் 10. இப்போ டீட்டா சைவராக இருந்தால் டீ சைவர் இல்லை, டீ டபிள்யூங்கள் 10. தொடக்க புள்ளி டபிள்யூங்கள் 10 இருந்து அதுக்கு மேலே போகிற ஒரு பெருமானமாக இருக்கும். விளங்கிச்சோ? அதுதான் முதலாவது விட பிள்ளை 5வது விட சரி என்பதற்கான ஆதாரம். அடுத்தது, ஒரு பாரமற்ற கோள் ஏபிசி ஒரு விலை காட்டப்பட்டவாறு S1 S2 ஆகிய வித்தராசலினால் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. ஏபிக்கு பிசி 1க்கு 2 என்ற வகையில் அமைந்துள்ள புள்ளி பியிலே 12 நியூட்டன் சுமை ஒன்று பிரயோகிக்கப்படுமாயின் S1 S2 ஆகியவற்றுள்ள வாசிப்புகள். சரி, ஏபிசி கோலுக்கு பேரம் இல்லை. ரைட். இப்போ இங்கே பாருங்க, இவரில் T1 வைப்போம், இவரில் T2 வைப்போம். அதான் அங்கே வாசிப்பாக வரப்போகுது.
முதலாவதுலாம் T1 சாக T2 சமன் 12 நியூட்டன். ஏன் கோலின் சமன்லேக்கு எடுத்தீங்கன்னா கீழே 12 மேலே T1 and T2. ரைட். இனி பாருங்க, இவ்வளோ எக்ஸ் என்றால் இவ்வளோ 10x என்ன ஏபிக்கு பிசி ஒன்றுக்கு 2 சொல்கிறேன். இப்போ ஏல வச்சு திருப்பம் எடுத்துனால் T1 வராது. T1 ஏக்குள்ளாலே போகிறபடியா தூரம் இல்லை. 12 நியூட்டன் கீழே இருக்குது, T2 மேலே இருக்குது. T2 தர 3x 12 தர x என்ன பிள்ளைகள் ஏன்னா T2 இடஞ்சுழியா சுத்துது, 12 வலஞ்சுழியா சுத்துது. அப்போ T2 சமன் x ரெண்டையும் வட்டி போட்டு 3 பண்ணிங்கன்னா 4 நியூட்டன் வரும். T2 4 நியூட்டன் இதில் ஒன்றை பிரதிட்டீங்கன்றால் T2க்கு 4 போட்டால் T1 8 வரும். இப்போ வாசிப்புகளை பாருங்க, முதலாவதுல S1 8 நியூட்டனும் ரெண்டாவதுல 4 நியூட்டனும் காட்டும். 8 4 8 4 கவனம், இதில் ஓர்டர் மாறி இருக்கு, 4 மட்டும் இருக்குது, அப்படி வராது. 8 4 கிட்ட இருக்கிறாள் தான் நிற கூட வரும். T1க்கு 8 அவருக்கு 4. ரைட். அடுத்தது அஞ்சல் நீளமும் அஞ்சம் திணிவும் உள்ள சீரான பாரமான நேர்பலகை உண்டு. 2 இடைத்தூரத்தில் உள்ள இரு தாங்கியல் மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் 2 தாங்கியல். திணிவுள்ள தீந்தை பூசும் ஒருவர் தனது தீந்தை வாளி, தீந்தை பெயின் வாளியையும் காவிக்கொண்டு முழு பலகை நீளத்திலும் நடக்க வேண்டி உள்ளது. ஏன் அங்க வரைக்கும் நடக்க போறேன். பலகை புரளாதவாறு அவர் காவிக்கொண்டு செல்லத்தக்க தீந்தை வாளியின் உயர்ந்த பட்ச திணிவு யாது? பாருங்க, இப்போ இஞ்சால எல் இஞ்சால 2 எல்லுன்னா எங்களுக்கு விளங்கணும். இஞ்சால இன்னொரு 2 எல் தூரம் இருக்கு. மொத்தமா 5 எல்லோ. சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி உங்கள்ட்ட என்னென்றால், எந்த புள்ளியில நிற்கக்குள்ள இவர் இந்த பலகை கவிழ்றதுக்கான வாய்ப்பு கூட சொல்லுங்க. சுவரை ஏதோ ஒரு கரையில நிற்கலாம் கவிழ்றதுக்கான வாய்ப்பு கூட. ஆக இந்த கரையில நிற்க கவிழ்றதுக்கான வாய்ப்பு கூடவோ, அந்த கரையில் நிற்கக்குள்ள டக்குன்னு கவிழ்றதுக்கான வாய்ப்பு கூடவோ. பார்த்தீர்கள் என்றால் தாங்கில இருந்து தூரம் கூட கூட கூடத்தான் கவிழ்ற வாய்ப்பு கூட. யோசிச்சு பாருங்க, இங்கே தாங்கிலிருந்து 2 எல் தூரம் இருக்கு, இங்கே தாங்கிலிருந்து எல் தூரம் தான் இருக்கு. அப்ப இந்த புள்ளியில நிக்க கவிழ்ற வாய்ப்பிலும் பார்க்க, இந்த புள்ளியில நிக்க, அதாவது இங்க இந்த கரையில் நிக்கக்குள்ள கவிழ்ற வாய்ப்பு தான் கூட. ஏனென்றால் தாங்கிலிருந்து நீளம் கூட, புள்ளி தாங்கிலிருந்து நீளம் கூட. தாங்கிய பக்கத்திலே நிக்கிறதுனா லேசில கவல மாட்டேன். தாங்கிலிருந்து தூரம் கூட கூடத்தான் என்ன நடக்கும்டா. ஏன் அப்படி சொல்றேன் என்றால், அவற்றை திருப்புதிறன் கூடும். திருப்புதிறன் என்ன? அவற்றை நிறைய தர தூரம். பாருங்க, இவர் இதில் நிற்கக்குள்ள இவற்றை திருப்புதிறம் பெறும், இவற்றை நிறைய தர இந்த எல் தூரம் தான் பெறும். இதில் நிற்க கவல்ற 2 பிள்ளைகள், இவர் எப்படி கவலுவார்? அப்போ இந்த இடத்துல தொடுகை இல்லாமல் போகும், நிறை மட்டும்தான் பெறும். அப்போ நிறை இஞ்சால திருப்ப போகுது, இவர் மற்ற பக்கமாக திருப்ப போறார். அப்போ இவர் திருப்புற திறன் பார்த்தீங்கன்னா நிறைய தர எல் தூரம் பெறும். அதுவே இதில் வச்சு கவலுது என்றால் அவற்றை நிறைய தர 2 எல் தூரம் பெறும். அப்ப இந்த புள்ளியில் அவர் நிற்கக்குள்ள அவர் கொடுக்குற திருப்பம் கூட 2 எல் தூரம் இல்லை. ஆக தாங்கிலிருந்து வெளியில கூட தூரம் போக 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 சின்ன திணிவுகளுக்கு, சின்ன நிறைக்கே கவலக்கூடிய வாய்ப்பு கூட. முதல் அதை விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றது சரி என்றால் நான் இப்ப சொல்லலாம், இவர் இந்த புள்ளியில் நிற்க, இந்த புள்ளியை நான் பி என்று வச்சிருந்தால் பீல நிற்கக்குள்ளதான் கவலுற வாய்ப்பு கூட என்றதை விளங்கிக் கொள்ளும். விளங்கியாச்சல்லோ? ரைட். அப்ப இனி எழுதுவோம் பாருங்கோ, இனி எழுதுவோம். இதிலே அவர் நிற்கிறார் என்று வைப்போம் பெயின் வாலியோட. அப்போ இவற்றை நிறைய எவ்வளோ வரைஞ்சிடுங்க பார்ப்போம். பெயின் வாலியை கேபிட்டல் எம் என்று வச்சிருந்தால் எம் சக எம்ஜி என்று வரும். விளங்கிச்சதோ? ரைட். இனி இவருக்கு ஒரு துணி வரணும் 5 mg. 5 mg இவர் நடுவில் வரணும். மொத்தமாக 5 எல் என்றால் 2.5 எல் இடத்துல வரும். 1 1.5 இவ்வளோ 1.5 எல்ல இருக்கணும், இங்கே அரை எல்ல இருக்கணும். என்ன 1.5 எல் 5 mg. இவர் இதில் நிற்க கவல்ற 2 பிள்ளைகள், இதில் எங்களுக்கு மறுதாக்கம் சைவர் ஆகிடும். கவலை எத்தனிக்கிற சந்தர்ப்பத்தை தான் பார்க்குறேன். கவலை போறார் மட்டுமட்டான எல்லை சமநிலையில் நிற்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை கருதிக்குள்ள இந்த புள்ளியில தொட்டும் தொடாமல் நிற்கும். கவலுறாருன்னா இதில் தொழுகை இல்லாமல் போயிடும். கவலை முற்படுற சந்தர்ப்பத்தில் மட்டுமட்டாக 6 சைவர் ஆகும். எங்களுக்கு இதில் மட்டும்தான் 6 இருக்கு. 6 இப்போ எழுதலாம் பாருங்க. இந்த புள்ளியை நான் ஏ பி என்று வச்சிருந்தால் பியில் வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள
கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் ஜி தூரம் வரும் பாருங்கோ பியிலிருந்து இவ்வளோ 10 சமன் 5 mg மற்ற பக்கமல்லோ இடஞ்சுழி 5 mg தர தூரம் எவ்வளோண்டா எல்லுங்கள் 2 இவ்வளோ 10 இவ்வளோ 1.5 இல்லைண்டா இவ்வளோ அரையல் அப்போ எல்லையும் பட்டினால் ஜிஎம் பட்டினால் எம் சக எம் வரும் இல்லை 5 எம்மிங்கள் 2 இந்த 2 எங்களை விட்டால் 5 எம்மிங்கள் 4 5 எம்மிங்கள் 4 இந்த எம்மை கொண்டு அங்கால அழைச்சேன் என்றால் சாய எம்மிங்கள் 4 வரும். அதாவது மனிதன் திணிவில் காவாசி திணிவுள்ள ஒரு பெயிண்ட் பாக்கெட்டை தான் அவர் ஒரு 60 கிலோ நிறை உள்ள ஆள் என்றால் 15 கிலோ நிறை உள்ள ஒரு பெயிண்ட் வாளியை தூக்கி கொண்டு அவர் மட்டுமட்ட இந்த புள்ளி வரைக்கும் நடக்கலாம். அந்த புள்ளியில் போய் டான்ஸ் ஆடையெல்லாம் கவுண்டு விழுந்துவார். மட்டுமட்ட அது வரைக்கும் போகலாம். M/4 பார்க்க கூட திணிவுள்ள ஒன்றை தூக்கி கொண்டு போனாருன்னா அந்த புள்ளியை போயில கவுண்டு விழுந்து போவார். சரிதானே? சரி, உங்களுக்கு நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லை, இந்த பக்கத்துலேயும் இருக்கா பார்ப்போம்னா செய்து பார்க்கலாம். போனோம்னா பாருங்க, அந்த பக்கத்தில் நிற்கக்குள்ள கவுல்ற சந்தர்ப்பத்தை பார்ப்போம். வேறு அன்றத்தால் குறிக்கிறேன் பாருங்க. அந்த நேரத்தில் இவர் சைவர் ஆகுவார், இவர் 6 ஆகுவார். வேறு அன்றத்தால் குறிக்கணும் இஞ்சால கவுல்ற சந்தர்ப்பத்தை. இதில் எம் சக எம்ஜி வரும். இப்போ இதில் சைவர்னபடியாக நாங்கள் ஏயில் வச்சு திருப்பம் எடுப்போம். இந்த முறை ஏயில் வச்சு திருப்பம் எடுத்தால் எம் சக எம்ஜிக்கு தூரம் எவ்வளோ கொண்டு வரும்? எல் ரெண்டு வரும். ரைட், இதில் சைவர் தானே. இப்போ இந்த 5 mg எப்படி இருக்கத்தானே போகுது. 5 mgக்கு ஒன்றறியல் 5 mg 3 L GNGM எல்லையும் பண்ணிங்களால் எம் சக எம் சமன் 15 எம்மிங்கள் 10 வருது. எம் சமன் இந்த எம்மை கழிச்சிங்கள் என்றால் 13 எம்மிங்கள் 10 வருது. பாருங்க, பெரிய தண்ணி கொண்டு தூக்கி கொண்டு அவர் இங்கால போகலாம். பெரிய தண்ணி கொண்டு தூக்கி கொண்டு போகலாம். பாருங்க, இப்போ இந்த பக்கத்தில் கவல்றதுக்கு வாய்ப்பு சரியான குறை. அவர் தென்னை மாதிரி 6.5 மடங்கு நிறை உள்ள பெயிண்ட் பாக்கெட்டை தூக்கி கொண்டு போகலாம். அதைத்தான் சொன்ன நான், தாங்கிக்கு கிட்ட இருக்கக்குள்ள கவலுற வாய்ப்பு குறைவு. கூட நிறைய கொண்டு போகலாம். தாங்கிலேருந்து தூரம் கூட வெளியே போயக்குள்ளதான் கவலுற வாய்ப்பு கூடும். அதால தான் நான் சொன்னேன் இந்த புள்ளியில் கவலுற சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் ஆராய வேண்டி இருக்குமெண்டு. விளங்கிச்சோ உங்களுக்கு? ஆக விடை எம்மின்கள் 4 என்பது சரியான விடை. எம்மின்கள் 4 இங்கே பாருங்க, 5வது விடை சரியான விடையாக இருக்கு. 5வது விடை சரியான விடை. விளங்கிச்சோ? அடுத்தது துணிவு எம் உடைய சீர் வலை ஒன்று அதன் நடுப்புள்ளியிலிருந்து வித்தராசு ஒன்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. வலையின் இரு முனைகளிலும் M1 M2 என்னும் இரு திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. M1 பெரிதான். உருவில் காணப்படுகின்றால் முனை பியிலே வைக்கப்பட்டுள்ள ஆப்பு ஒன்றை கொண்டு வலை கிடையாக பண்ணப்படுகின்றது. ஆப்பு அங்கால் இருக்கு. வித்தராசின் வாசிப்பு இங்கே பாருங்க. இதில் எங்களுக்கு M1G வரும், இதில் M2G, இதில் நிற வரணும், இதில் இந்த இழுவ வரணும், இதில் மருதாக்கம் வரணும். இந்த ஆப்பு ஒரு மருதாக்கம் கொடுக்குமல்லோ. ரைட், நான் காண வேண்டியது டீ தான். டீ ஏன்னா வாசிப்பு தான் கேட்குறேன். டீயை காண்றேன்னா என்ன செய்யலாம் என்றால், பேசாமல் பியில் வச்சு திருப்பம் எடுத்தோம்னா டீ வந்துடும். பாருங்க, பியில் வச்சு திருப்பம் எடுத்தோம் என்றால் விலஞ்சுழி அடுக்கைக்குள்ளே டீ தர இந்த தூரங்களை எல் என்று வச்சோம் என்றால் டீ தர எல், அது மட்டும்தான் வலஞ்சுழி. இது ரெண்டும் வராது. பியில் வச்சிருக்கிறோம், அது ரெண்டும், இது ரெண்டும் தான் வரும். எம்ஜிக்கு எல் தூரம், M1Gக்கு 2 எல் தூரம். டி சமன் எல்லும் எல்லும் வெட்டுப்பட்டால் MG 2 M1G. ஜியை பொது எடுத்தால் M சக 2 M1G. பாருங்க, M சக 2 M1G. இது சரியானபடியாக இருக்கு. விளங்கிச்சோ? எதிலேருந்து திருப்பம் எடுக்க போறோம்ன்றது வழியாக பார்த்துக்கொள்ளும். அடுத்த கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இறுக்கமாக ஈர்க்கப்பட்டுள்ள தந்தி கம்பி ஒன்றின் மீது திணிவு எம்மையுடைய ஒரு பறவை இருக்கின்றது. பறவையினால் கம்பியில் உண்டாக்கப்படும் மேலதிக இழுவை. பறவையால் வார மேலதிக இழுவையை கேட்கும்.
பாருங்கோ கீறோம் அப்படி இதில் தான் பறவை இருக்கு. பறவை ஒரு எம்ஜின்னு வைப்பேன் சொல்லியிருக்காரு. எம்ஜி என்ன எம்தனி உள்ள பறவையால் வார எழுவையே டீன்னு வைப்போம். டி பாருங்கோ இவர் கிடையோடு ஆக்குற கோணம் டீட்டாண்டு வைப்போம். ரெண்டா இஞ்ச டீட்டா. இப்போ நிலக்குத்தா பிரிக்கல டி சைன் டீட்டான்னு வரும். டி காஸ் டீட்டா கிடையோட டி சைன் டீட்டா நிலக்குத்தோட 2 டி சைன் டீட்டா சமன் எம்ஜி என்று வரும். பாருங்க சரியா உண்டு. 2 டி சைன் டீட்டா சமன் எம்ஜி என்று வரும். ரைட். அப்போ டி எழுவா ஆக்கணும் என்றால் டி சமன் எம்ஜியின் கீழ் 2 சைன் டீட்டாண்டு வரும். இப்போ கொஞ்சம் மூளையை பாவிக்கும். இந்த டீட்டாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் கம்பியில் போய் காம் இருந்தோன்னா கரண்ட் கம்பி எக்கச்சக்கமாக கீழே வாரதோ இல்லை, ஒரு கொஞ்சம் தான் பதியும் அதில். அப்போ இந்த கரண்ட் கம்பியில் எங்களுக்கு வரப்போகிற பதிவு இந்த டீட்டாவில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோணம் பிள்ளைகள். டீட்டா ஒரு சின்ன கோணத்தால் தான் பதியும். விளங்குதோ? டீட்டா ஒரு சின்ன பெருமானமாக இருக்கும். அப்போ டீட்டா சின்ன பெருமானமாக ஒன்று தெரியும் சைன் டீட்டா. டீட்டா சைவரு கிட்ட வரையக்குள்ள டீட்டா சைவரை அண்மிக்கும் என்றால் சைன் டீட்டா நடக்கும். சைன் டீட்டாவும் சைவரை அண்மிக்கும். என்ன சைன் சைவர் சைவர் இல்லை. அப்போ சைவரு கிட்ட இருக்க பெருமானங்களுக்கு சைன் டீட்டாவும் சைவரு கிட்டவே வரும். ஆக எங்களுக்கு இந்த கீழே பிரிக்கிற பகுதி அன்னளவாக சைவராக போகுது. பிள்ளை இந்த பகுதி இங்கே வேற ஒரு ரெண்டத்தால் குறிப்போம். இந்த பகுதி அன்னளவாக சைவராக போகுது. அப்போ கீழே பிரிக்கிற பகுதி சைவராது என்றால் விட என்ன நடக்கணும்? மிகப்பெரிய ஒரு முடிவு ஒன்று வரணும். உங்களுக்கு தெரியும் ஒரு மாறிலி எங்கள் சைவர் என்றால் அது முடிவிலி. அப்போ இவர் சைவரு கிட்ட சைவர் இல்லை சின்ன ஒரு சாய்வு இருக்கும். இப்போ சைவரு கிட்டின பெருமானம் பெரியக்குள்ள சைன் டீட்டாக்கு சைவரு கிட்டின பெருமானம் பெரியக்குள்ள டீக்கு கிடைக்கிற பெருமானம் மிகவும் பெரிய ஒரு பெருமானம் கிடைக்கும். அதாவது எம்ஜியை விட மிகவும் மடங்களான பெருமானம் ஒன்று கிடைக்கும். பாருங்கோ எம்ஜியிலும் கூடிய பெருமானம் ஒன்று கிடைக்கும். சரிதான பிள்ளைகள்? இந்த பறவை இதில் இருக்கிறதால எங்களுக்கு கிடைக்கிற மேலதிக இழுவை எம்ஜியிலும் பார்க்க மிகவும் கூடின பெருமானம் ஒன்று கிடைக்கும். அடுத்த பாபம் எழுத்து ஈ வடிவத்திற்கு வெட்டப்பட்ட சர்வசம அடர்கள் எக்ஸின் நிலைக்குத்தாக சூழலிடப்பட்டுள்ளன. அடர்களின் ஈர்ப்பு மையம் ஜி எனின் உருவில் காணப்படும் எந்த நிலைகள் உறுதி சமநிலையை காட்டுகின்றன? அப்ப இங்க பாருங்க நிறையும் அந்த நாங்கள் சுழலை இற்று என்று சொன்னாப்புல கொழுவி இருக்கணும். இங்க கொழுவி வச்சிருக்கோம். அந்த கொழுவி வச்ச புள்ளியில வார விசையும் ரெண்டு விசைகளின் சமநிலை தான் நீங்க கதைக்கிறோம். 2 விசைகளின் சமநிலை என்றால் நாங்கள் சொன்ன 2 விசைகளும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றுக்கொண்டு எதிராக சமமாக இருந்தால் மட்டும்தான் சமநிலைன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரே நேர்கோடு முக்கியம். இங்கே பார்க்கணும் நிறையும் எக்ஸ் என்ற புள்ளியில் வர மறுதாக்கமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கோ இல்லையோன்றதை பார்த்தோம்னா சரி எங்கே பார்ப்போம். பாருங்கோ ஜி என்ற புள்ளியில் எங்களுக்கு நிறை வரப்போகுது. எக்ஸ் என்ற புள்ளியில் மறுதாக்கம் வரப்போகுது. அப்போ இதில் பாருங்க ஜியும் எக்ஸும் ஒரே நேர்கோட்டிலே இருக்குது. இங்கே பாருங்க ஜி இப்படி எக்ஸ் இப்படி. இதில் பாருங்க ஜி இங்கே எக்ஸ் இங்கே ஒரே நேர்கோடு இல்லை, கேப் இருக்கு. இங்கே ரெண்டுமே ஒரே புள்ளி தான். ஜி எக்ஸ் ரெண்டுமே ஒரே புள்ளி தான். ரைட். இவர் ஒரே நேர்கோடு, இவர் ஒரே நேர்கோடு. இங்கே பாருங்க இடைவெளி இருக்குது. இடைவெளி இருந்தால் என்ன நடக்கும்னா சுழலும். இது ஒரு புள்ளியில் நிற்காது. இங்கேயும் பாருங்க நீட்டினீங்கண்டா இடைவெளி இருக்குது, சமநிலை இல்லை. ஆக ஏயிலையும் டியிலையும் மட்டும்தான் எங்களுக்கு சமநிலை சாத்தியம். முதலாவது விட சரியா இருக்கு. ஏ டி ஆகியன மாத்திரம். புலங்கி ஜோபிலியல் ரெண்டு விசைகளின் சமநிலை. இதை பாருங்க. ஏபிசி என்ற 3 திணிவுகள் உருவில் காணப்படுகின்றவாறு கிடை குறுக்கு கோள்களிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குறுக்கு கோளினதும் திணிவு புறக்கணிக்கத்தக்கது. ஏயின் திணிவு 6 கிலோகிராம் எனின் பிசி ஆகியவற்றின் திணிவுகள் முறையே. ஏயின் திணிவு 6 கிலோகிராமா, 6 கிலோகிராம் 6 ஜி என்று போடுவோமே. சரி, இனி பாருங்கோ இவரை நான் ஒரு எம்ஜி என்று வச்சேனென்றால் இந்த தூரத்தை பாருங்க முடியல. இது 3 இங்கே உண்டല്ലോ. ஒரு கேபிட்டல் எம் என்று வச்சு செய்து காட்டுறேன் பாருங்க.
இந்த mg இதில் வச்சு திருப்பம் எடுத்துட்டால் இந்த புள்ளியை p என்று வச்சிருந்தால் இந்த தொகுதிக்கு p வச்சு திருப்பம் எடுத்துட்டால் இந்த தொகுதிங்க அவ்வளவு இருக்கு அதில் வச்சு திருப்பம் எடுத்துட்டால் mgக்கு 3 y தூரம் இந்த கேபிட்டல் mgக்கு 1 y தூரம் ym பண்ணீங்கன்னா கேபிட்டல் m சமன் 3m என்று வரும். அதாவது 3 மடங்கு தூரத்தில் இருக்கிற துணிவு m என்றால் 1 மடங்கு தூரத்தில் இருக்கிற துணிவு கேபிட்டல் m இருந்தால் தான் சமன் செய்யும் புள்ளி. தூரம் குறைய 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 அத்தனை மடங்கால துணிவு கூடணும். ஏனென்றால் இவர் கொடுக்கிற திருப்பத்தை இவர் நான் சமன் செய்ய போறேன். துணிவு தர தூரம் 3 மடங்கா இருக்கு. அப்ப தூரம் 3ல் ஒன்றா குறையக்குள்ள துணிவு 3 மடங்கா மாறணும். அப்ப இங்க mg என்றால் இங்க 3 mg வரணும். அப்பதான் ரெண்டு பக்கம் திருப்பன் சமனா வரும். ஆக பீல வர வேண்டியது 3 mg. 3 mg பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விட தான் கிடக்கு. இங்க பாருங்க இதுதான் கிடக்கு. 3 m தான் சொன்னால் m எவ்வளோன்னு தெரியா? ரைட். அப்ப இது m இது 3 m. இனி பாருங்க இது mg இது 3 mgன்னா இது எங்களுக்கு 4 mg என்று வரப்போகுது. இனி இவ்வளவுத்துக்கு இங்கே திருப்பம் எடுப்போம் பாருங்க. திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த புள்ளி கியூல வச்சு எடுத்தனால் இவர் x என்றால் r தர் x r g தர் x மற்ற பக்கத்தில் வரும் இந்த m இதுவும் சேர்த்து இது mg இது 3 mg 4 mg தர 3x. அப்ப gx எல்லாம் விட்டுப்பட்டால் m சமன் r எண்கள் 12. அதாவது தசம் 5g என்று வருது. தசம் 5g என்று வரும். m தசம் 5g என்றால் 3m 1.5g என்று வரும். அதாவது c ல தசம் 5g யும் b ல 1.5g என்று வர விட இருக்கணும். பாருங்க இந்த விட சரியா இருக்கு. பிள்ளைகள் நாங்கள் இந்த விட எடுத்த உடனே கொஞ்சம் விடையை வெட்டி விடலாம். பாருங்க சிக்கும் பிக்கும் உள்ள திணிவுகளின் விகிதம் 3 மடங்கா இருக்கும். இவரில் இல்லை. இவரெல்லாம் மாறி இருக்குது பிள்ளைகள். பாருங்க சியில கூடவும் பியில குறையவும் என்று சொல்றாரு பிள்ளை. இவர்லையும் இல்லை. 1க்கு 3 விகிதம் சரியா இருக்கிறது 2வது விடையும் 3வது விடையும் மட்டும்தான். சரிதானே? அதுக்கு பிறகு பாருங்க இது ஒரு எக்ஸ் தூரத்தில் இருக்கின்றால் இது 3x தூரத்தில் இருக்கின்றால் இங்கே இருக்கிறது மாதிரி 3ல் ஒரு திணிவு தான் இவர் 2 பேருக்கும் சேர்த்து வரும். அப்ப இங்க 6 கிலோ இருக்குன்னா இது 2க்கும் சேர்த்து 2 கிலோ தான் வரணும். ஏன்னா 3 மடங்கு தூரத்தில் இருக்கணும். தூரம் 3 மடங்கு. ஆக அவர் 2 பேட்ட திணிவையும் சேர்க்கக்குள்ள 2 கிலோ வரணும் என்றால் இந்த விட தான் சரியா வருது. வழங்கிச்சா அப்படி இல்லை. சரியான விடையை நீங்கள் கண்டுபிடிக்காமலே இப்படி கொஞ்சம் ஐக்கியூவா வச்சு நீங்கள் விடை எடுக்கலாம். பலகோணம் அப்படி எடுக்கிறதுக்கு சர்வ சமகேத்திர கணித பரிமாணங்களை கொண்ட PQR எனும் 3 சீர்கோள்களை தொடுத்து உருவில் காணப்படுகின்ற ஒரு சட்டம் செய்யப்பட்டுள்ளது. P, R ஆகிய இரு கோள்களின் திணிவுகள் சமமாக இருக்கும். அதேவேளை கோள் Qவின் திணிவு கோள் Pயின் அல்லது ஆரின் திணிவின் 2 மடங்கா. இச்சட்டம் புள்ளி எக்ஸில் இருந்து சுயாதீனமாக தொங்கப்படும் போது அதன் பெரும்பாலும் இருக்கத்தக்க 40 ஸ்தானம். பாருங்கோ முதல் புவிர் மையத்தை கண்டுபிடிப்போம். புவிர் மையத்தை கண்டுபிடிக்கிறனால் இங்க பாருங்கோ இவருக்கு இதுல வரும் mg, இவருக்கும் அதுல வரும் mg, இவருக்கு இங்க வரும் 2 mg. சமச்சீர் என்னபடி அங்கே சுவரா தெரியும். இந்த சமச்சீர் கோட்டில் தான் சமச்சீர் கோட்டில் கிடையாச்சு பற்றி சமச்சீரால் இருக்க போது சமச்சீர் கோட்டில் தான் புயிர் மையம் பெறும். இனி பாருங்க நான் செய்கிறேன். இந்த எம்ஜிஎம் இந்த எம்ஜிஎம் மட்டும் போட்டு சரி நடுவில் இதில் கொண்டு வந்து போடுறேன் 2 mg. 2 பேருக்கு நடுவில் வரும். என்ன அடுத்த செய்கிறேன் பாருங்கோ. இந்த 2 mgm இந்த 2 mgm போட்டு அவர் 2 பேருக்கு நடுவில் 2 பேருக்கு நடுவில் இதில் ஒன்று வந்து போடுறேன் 4 mg. ஆக எங்களோட புவியீர்ப்பு மையம் அதில் தான் வரப்போகுது. பாருங்க கிடக்கோட்டில் இவன் நடுப்புள்ளி எடுக்கிறது இவற்றை நடுப்புள்ளி எடுக்கிறது அவர் 2 பேருக்கு நடுவில் தான் வரும். விளங்கிச்சதோ? அப்போ இனி சமநிலை எப்படி சாத்தியமாம் என்றால் தொங்க விடைக்குள்ளே எக்ஸுக்கு நேரே கீழே இந்த புள்ளி வரும். அதாவது இங்க பாருங்க இந்த கோடு நிலக்குத்து கோடா வார மாதிரி எங்களுக்கு வரும். ஏன்னா எக்ஸ்லேருந்து மருதாக்கம் வரும், ஜியிலேருந்து எங்களுக்கு நிறமாரி கருதலாம். ஜி இதுதான். அப்போ 2 ஒரே கோட்டில் வந்தா தான் பிள்ளைகள் எங்களுக்கு சமநிலை சாத்தியம். பாப்பம் ஒன்றுண்டா பா. இங்கே பாருங்க இவருக்கு எங்களுக்கு எங்கே வரப்போனா
இப்படி இடத்துல ஜி வரப்போகுது, ஜியை பாருங்க இப்படி இடத்துல ஜி வரப்போகுது. எக்ஸ் இங்கே இருக்குது, சமனில் சாத்தியமோ இல்லை, ஜியில் நிறைய இங்கே வரும், எக்ஸ் இங்கே வரும், சமனில் சாத்தியமே இல்லை. இப்போ ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், இதில் இப்படி இந்த சமச்சீர் கோட்டை கீறன் இது 2க்கு 4 2 அதனால இப்படி வரணும் என்ன. இதில் பாருங்க எக்ஸும் ஜியும் ஒரே நேர்கோட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால எக்ஸும் ஜியும் ஒரே நேர்கோட்டில் வருது. இதுக்கு இஞ்சால போக என்ன நடக்குதுன்னா சாய்வு கூடுது. உதாரணத்துக்கு இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா இந்த கோடு இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்க போகுது. இவருக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான், ஜி இங்கே இருக்க போகுது. இவரையும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை எப்படி நீட்டிங்கன்னா ஜி வந்து கொஞ்சம் வெளியில் போயிடும் என்ன பிள்ளைகள். ஆக எங்களுக்கு ஜியும் எக்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியதாக என்றால் ரெண்டாவது படத்தில் தான் பிள்ளைகள் இருக்குது. இவர் வந்து சாய்வு காணாது, ஜி இங்கால நிற்குது. மற்றது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜி இங்கால வந்துடும். ஜி இந்த ஸ்தானம் நேரேக்குள்ள வர மாதிரி இல்லை. ரெண்டாவது விடையிலான மட்டும்தான் எங்களுக்கு ஜியும் எக்ஸும் ஒரே நேர்கோட்டில் வருது. பிள்ளைகள் ரைட். அடுத்தது, தரையின் மீது ஓய்வில் இருக்கும் ஒரு பெட்டி பியின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம் ஏ ஆனது ஒரு 1 காணப்படுகின்றது. பெட்டிக்குரிய சுயாதீன பொருள் விசை வரிப்படம் ஒரு 2 காணப்படுகின்றது. பெட்டி மீது தாக்கும் விசைகள் PQR ஆகியவற்றால் காட்டப்படுகின்றன. உங்க விளங்கோணம் இதில் இப்போ உண்மையில் என்னென்ன தாக்கம் என்றால் இவற்றை நிறதாக்கும், அதைத்தான் P என்று குறிச்சிருக்கணும். இந்த கீழே இருக்கிற நிலத்தால் ஒரு மறுதாக்கம் வரும், அதைத்தான் Q என்று குறிச்சிருக்கணும். இந்த புத்தகத்தில் நிறைய இருக்கும் பிள்ளைகள் அதில் குறிக்கப்பட்டில்லை பாருங்க. புத்தகத்தில் தாக்குற விஷயம் வேறன்றதால குறிக்கிறேன். புத்தகத்தில் நிறைய இருக்கும், அந்த புத்தகத்துக்கு இந்த பெட்டி ஒரு மறுதாக்கம் கொடுக்கும். இப்போ அந்த மறுதாக்கம் பெட்டி கொடுக்கிறபடியால் புத்தகம் பெட்டிக்கு திருப்பி ஒரு மறுதாக்கத்தை கொடுக்கணும். அதுதான் இந்த ஆர். விளங்குதா பிள்ளைகள்? புத்தகத்தின் நிறைவேற அந்த புத்தகத்துக்கு பெட்டி மறுதாக்கம் கொடுக்கும், அதே மறுதாக்கத்தை புத்தகம் பெட்டிக்கு கொடுக்கும். அதான் ஆர். இப்போ பார்ப்போம். உங்களுக்கு விளங்கோணம் பெட்டின சமன்லையே பார்த்தீங்கள் என்றால் மேல் நோக்கி பிரித்தம் என்றால் Q மட்டும்தான் மேலே இருக்கு, பியும் ஆரும் கீழே இருக்கு. இப்போ Q சமன் P சக ஆறுன்னு இருக்கும். Q பெரிது P சக ஆறா இருக்கலாது, Q சிறிது P சக ஆறாயம் இல்லை, P வரணுமா? Q சிறிது P சக ஆறாயம் இருக்கலாது. P சக ஆறுக்கு சமனாக இருக்கணும் Q, என்னதான் சமநிலை. ஆக முதலாவது விட 5வது விட பிள்ளை. பெட்டியினால் தரை மீது உச்சட்டம் பண்ணும் விசை P-னால் காட்டப்பட்டுள்ளது. பெட்டியினால் தரை மீது இல்லை பிள்ளைகள், P என்றது நிறை என்றால் என்னென்றால் பூமி பெட்டியை பிடிச்சு இழுக்கிறது. அதாவது தரை அல்லது பூமி பெட்டியை பிடிச்சு இழுக்கிறது. அந்த P என்றது பெட்டியில் தாக்குற விசையை ஒழிய பெட்டி தரையில் தாக்குற விசை இல்லை. பாருங்கோ, பூமி இஞ்ச பெட்டி இஞ்ச பெட்டியில் P வரும், அதே இது பூமியின் மையத்தில் வரும். அப்போ பூமி பெட்டியை பிடிச்சிருக்கிறதான் P. பெட்டியினால் தரை மீது என்றது புல, தரை மீது இல்லாத பெட்டி மீது தாக்கப்படுற விசை புல. பெட்டியினால் தரை மீது உயர்த்தப்படும் விசை Q இல்லை, தரை பெட்டிக்கு கொடுக்குற மறுதாக்கம் தான் Q புலை. புத்தகத்தினால் பெட்டி மீது உயர்த்தப்படும் விசை R-னால் தரப்படுகின்றது. சரி, பெட்டி புத்தகத்துக்கு ஆரண மறுதாக்கத்தை கொடுக்கும், அதே நேரம் புத்தகம் பெட்டிக்கு ஆரண மறுதாக்கத்தை கொடுக்கும். இந்த விட சரி, 4வது விடை சரியா இருக்கு. அடுத்தது, ஆரை ஆரையும் திணிவு எம்மையுடைய வட்ட நாணயம் ஒன்று உருவில் காணப்படுகின்றார். உயரம் ஆரையுடைய ஒரு படியை தொடுமாறு வைக்கப்பட்டுள்ளது. அங்கே இருப்பது படி. நாணயத்தை படிக்கு மேலே இழுக்க தேவையான கிடைவிசை F-இன் இழிவு பிரமாணம் காண். என்ன நடக்குன்னாப்பிலே இப்போ அங்கே இதில் படியில் போய் முட்டி கொண்டு நிற்கிது. இவர் இப்படி இழுக்கிறோம், இவர் இப்படி சுழண்டு மேலே வரணும், இதில் சுழறணும். இவர் சுழண்டு மேலே வரையக்குள்ள பாருங்க, இதில் தாக்குற விஷயம் என்னென்ன இருக்கும்னா இதில் தொடுகை இல்லாமல் போயிடும். சுழண்டு மேலே எழும்புற சந்தர்ப்பத்தில் தொடுகை இருக்காது, ஆனால் நிறை இருக்கும். mg நான் இந்த புள்ளியில் வச்சு திருப்பம் எடுக்கிறேன். ஏ என்று வச்சுனால் ஏயில் வச்சு திருப்பம் எடுக்கிறேன். பாருங்க, எடுத்தால் mgக்கு ஆர் வரும். ரைட். எஃப்ன்றது மற்ற பக்கம் இல்லை வரப்போகுது. அதுக்கும் தூரம் ஆறு தானே, இந்த தூரம் தானே, இது ஆறு தானே, ஆறு தானே. அப்போ எஃப் சமன் mg என்று வருது. அதாவது இதில் எங்களுக்கு மறுதாக்கம் சைவராகிற கணத்தில் எஃப் சமன் mg என்ற விஷயம் கொடுக்கல மட்டுமட்ட எழும்புவார். mgயோட கூடின விஷயம் கொடுக்கக்குள்ள அவர் அங்கால சுழலுவார். எஃப் கொடுக்க வேண்டிய இழிவு பெருமானம். இதை எப்படி சமன் போடாமல் செய்யணும், இப்படி செய்யலாம் இல்லைங்க பாருங்க, இப்படி செய்யலாம்.
ஏ பற்றி திருப்பம் முடிக்க வார திருப்பம் பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும். பெரிதில் சமம் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் இங்கே கிளம்புவார். பெரிது பூஜ்ஜியம்ண்டா பாருங்கோ எஃப் தர ஆர் சாய எம்ஜி தர ஆர் வலஞ்சுழி திருப்பம் இல்லோ இதில் வச்சு திரும்பிக்கல வலஞ்சுழியால் திரும்பணும். ரைட். பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். அப்போ ஆர்எம் பண்ணிங்கண்டால் எஃப் பெரிதல்ல சமன் எம்ஜி. அதாவது எஃப்இன் இழிவு பிரமாணம் எம்ஜி. இப்படி போட்டு இழிவை காணலாம். அல்லது அந்த மட்டுமட்டான கணத்தில் அவர் அசைய வெளிக்கிற கணத்திலே எடுத்துக்கொண்டு காணலாம். அது இழிவத்திறன் நேரடியாக. எஃப்இன் இழிவு பிரமாணம் எம்ஜி என்பதாக இருக்கும். மூன்றாவது விடை சரி. அடுத்தது, உயரமான கட்டிடங்களில் திகுந்தியை பூசும் போது பூசுபவர் ஒரு மேடை பி, ஒரு கப்பி, ஒரு கயிறு ஆகியவற்றை கொண்ட தொகுதியை பயன்படுத்தத்தக்க இரு விதங்கள் உருக்களில் காணப்படுகின்றன. எப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாமா பாருங்க. ரெண்டு விதமாக காட்டியிருக்கணும் பார்ப்போம். மொத்த நிறை 400 நியூட்டன் ஆகும். கயிறு இலேசானதனின் இரு சந்தர்ப்பங்களிலும் கயிறுகளின் இழுவையில காணலாம். ரெண்டிலையும் கயிறு இழுவை. மொத்த நிறை 400. சரி, இவ்வளவும் 400. இதில் ஒரு டி இதுலேயும் ஒரு டி. இப்போ பாருங்கோ, இப்போ இது தொடர் இடத்துல இவருக்கு நிலக்குத்தா விசை வராதுன்னு வச்சமென்றால் அதில் இப்படி அமர்த்தி பிடிக்கல. மட்டுமட்ட தொடரும் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படி மட்டுமட்ட தொடரும் இருக்குதுண்ணே. இப்போ இதில் வேறு விஷயம் ஒன்றும் வராதுன்னு கருதினம் என்றால் இவர் சமநிலையில் இருந்து பெயிண்ட் அடிச்சு கொண்டு இருக்கேக்குள்ள மேல் நோக்கி விசையை பிரிச்சிங்க என்றால் 2 டி சமன் 400 நியூட்டன். டி சமன் 400, டி சமன் 200. ஆக இந்த கட்டத்தில் டி சமன் 200. இதில் பாருங்க T1 ரெண்டு வைப்போம். T2, T2க்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 400 இருக்க போகுது. T2 சமன் 400 நியூட்டன். T2 சமன் 400 நியூட்டன். புரியுதோ? முதலாவது சந்தர்ப்பத்தில் T1ல இருக்க போது எங்களுக்கு 200 நியூட்டன், ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் 400 நியூட்டன். இந்த மூன்றாவது விட சரியான விடையா இருக்கு பாருங்க. 200ம் 400. முதலாவது சந்தர்ப்பத்தில் இளையில இழுவ 200, ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் இளையில இழுவ 400ஆக இருக்கு. அடுத்தது, உருவில் காணப்படுகின்றவாறு M1 M2 என்னும் திணிவுகளுடைய இரு புள்ளிகள் புவிர் மையம் ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோளின் மீது 40 நிற்கின்றனர். அதன் பின்னர் கோளின் கிடைச்சமநிலையை பேணிக்கொண்டு அவர்கள் கோளின் மீது முறையே V1 V2 என மாறாக்கதிகளில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். இரு புள்ளிகள் இந்த இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுக. யாதாயினும் ஒரு நேரம் Tயில் 40 பேணுவதற்கு, இது Tயா, யாராதையும் ஒரு நேரம் Tயில் 40 பேணுவதற்கு பார்ப்போம் என்ன மாதிரி. பாருங்கோ, நான் முதல் தூரங்களை வைப்போம். இவருக்குரிய தூரத்தை எக்ஸ் என்று வைப்போம், இவருக்குரிய தூரத்தை y என்று வைப்போம். நிறைய பார்த்தீங்கன்னா இவருக்கு M2G வரும், இவருக்கு M1G வரும். ரெண்டு பேருக்கு மருதாக்கங்கள் வந்து மருதாக்கம் கோல்லையும் தாக்குறதால தொகுதியா பார்க்கக்குள்ள மருதாக்கங்கள் கருத தேவையில்லை. ஓவில வச்சு திருப்பம் எடுத்து வந்தால் ஒரு ஆள் M1G எக்ஸ் தூரத்தில் இருப்பார், மற்றவர் M2G y தூரத்தில் இருப்பார். அப்போ எக்ஸின்கள் y என்றதை எடுத்தீங்க என்றால் M1 எண்கள் M2 ஆக இருக்கும். எக்ஸின்கள் y என்றதை எடுத்தீங்க என்றால் M1 எண்கள் M2 ஆக இருக்கணும். அதாவது இவர் ரெண்டு பேரும் ஓடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விகிதம் மாறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வெப்பம் M1க்கு M2 சும்மா வைப்பமே, M1 எண்கள் M2, M1 பாருங்க M2 தானே கிட்டே இருக்குது. ரெண்டால் M2 தான் பெருசாக இருக்கும். 1 எண்கள் 2 வச்சுருவோமே. எப்படி என்றால் M1 எண்கள் M2 பிள்ளைகள் y எண்கள் x என்று வரும். இதில் மாறி வரும். M2 எண்கள் M1 வரும். சரி, அப்போ இப்போ பாருங்க M1 எண்கள் M2 1 எண்கள் 2 என்றால் அதாவது எங்களோட x எண்கள் y 2 மடங்காக இருக்கும். x என்றது 2y இருக்கும். அப்போ இந்த தூரம் y 2 மடங்கு தூரமாக இருக்கணும். அதாவது M2 2 மடங்காக இருந்தால் M1 2 மடங்கு M2 எடுத்தோம் என்றால் எக்ஸுக்கும் வைக்கும் அப்போ அதே விகிதம் இருந்து கொண்டு இருக்கும். அப்போ இவ ஓடுறதுண்டா பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒன்றில் இப்படி ஓடலாம், எதிரெதிர் திசையில் ஓடலாம், சமவேகம் இல்லை. அவை ஏதாவது ஒரு வேகத்தில் ஓடணும் அப்படின்னா இந்த விகிதம் மாறாமல் இருக்கிற மாதிரி, எக்ஸுக்கு வாய் விகிதம் மாறாமல் இருக்க மாதிரி ஓடலாம். இல்லாட்டி உள்ளுக்கு ஓடலாம். ரெண்டு பேரும் முழங்குதோ, ரெண்டு பேரும் ஆளையால் நோக்கி ஓடலாம், இல்லையா ரெண்டு பேர் ஆளையால் விலத்தி ஓடலாம். ரெண்டு பேர் கூடப்பட்ட தூரத்தின் விகிதம் மாறாமல் இருக்க மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். பாப்பம் அவர்கள் எப்போதும் எதிரெதிர் திசைகள் இயங்க வேண்டும்.
எப்போதும் என்ற அவசியம் இல்லை பிள்ளைகள், எப்போதும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் தமது மொத்த ஏகபரிமாண உந்தத்தை எப்போதும் 0க்கு சமமாக பேணிக்கொண்டு இயங்க வேண்டும். ஒரு பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பத்துக்கு எப்போதும் சமமாகவும் எதிராகவும் இருக்குமாறு அவர்கள் இயங்க வேண்டும். அது சரி, கட்டாயம் சி சரி பிள்ளைகள், சி சரி. என்ன சி சரி? ஏன் சொல்லுங்க? அதாவது M1 திணிவு பையனால வார திருப்பமும் மற்ற ஒருவரால் வார திருப்பம், ரெண்டு சிறுவர்களும் ஏற்பட்ட திருப்பம் ஓ பற்றி பார்க்கக்குள்ள சமனும் எதிர்மா இருக்கணும் என்ற கூட்டு சரி. பதின்படி பார்த்தீங்கன்னா சி வரணுமல்லோ, இது போல இது போல இது போல. இப்போ பிசி ஆகியன மாத்திரம் உண்மையானவை, ஏபிசி ஆகியன எல்லாம் உண்மையானவை என்றது பார்த்தீங்கன்னா ஏ கூட்ட பாப்பம் எப்போதும் எதிர்த்திசைகளில் இயங்க வேண்டும். எப்போதும் எதிர்த்திசைகள் என்றா அந்த கதை சரி. என்ன சொல்லுங்க பாப்போம், இங்க பாருங்க. ஒன்றில் இவர் இஞ்சாலை இயங்கக்குள்ள இவர் இஞ்சாலை இயங்கும், ரெண்டு பேரும் ஆலையால் விலத்தி இயங்குறதாக இருக்கணும், அது எதிரெதிர் திசை. அப்படி இல்லாட்டி ரெண்டு பேரும் ஆலையால் நோக்கி இயங்குறதாக இருக்கும், ரெண்டு பேரும் ஆலையால் நோக்கி இயங்குறதாக இருக்கும். ரெண்டு பேரும் ஆலையால் நோக்கி இயங்கினம் என்றால் அதுவும் எதிரெதிர் திசை பிள்ளைகள். ஒரு ஆள் இப்படி நேர் திசையில் போறாருன்னா ஒரு ஆள் மரத்திசையில் வாரார். அதால ஏ கூட்டும் சரியானது, ஏ கூட்டும் சரியானது. ரெண்டு பேரும் எப்பொழுதும் எதிரெதிர் திசையில், ரெண்டு பேரும் ஒரே திசையில் இயங்கினா நடக்கும்னா எக்ஸ் குறையக்குள்ள y கூடும், அல்லது y குறையக்குள்ள எக்ஸ் கூடும், விகிதம் பிழைச்சு போயிடும், விகிதம் பிழைச்சு போயிடும். ஆக ஏ கூட்டு சரி, சி கூட்டு சரி. பிய பாருங்க, தமது மொத்த ஏகபரிமாண உந்தத்தை எப்பொழுதும் 0க்கு சமமாக பேணிக்கொண்டு இயங்க வேண்டும். அதை ஏன் என்று சொல்றோம்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப இவருக்கு வார உந்தம் வந்து M1 V1 இருக்கு, அவருக்கு வார உந்தம் M2 V2 இருக்கு. இது ரெண்டும் சமனா இருந்தா தான் பாருங்க M1 M2வும் V2 V1 சமனா இருக்கு. ஏன் V2 V1 சமனா இருக்கும் என்றால் அப்பத்தான் தூரங்கள் ஒரே அளவு தூரங்களால் ஓடிக்கொண்டிருப்பின, அந்த விகிதம் மாறாமல் ஓடிக்கொண்டிருப்பின. இப்போ இந்த விகிதம் சரியா வராட்டி V2 V1 வேறையாக இருந்தால் இந்த எக்ஸுங்கள் y ரெண்டு விகிதம் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? சரிதானே? அப்போ அதால தான் அந்த ஏகபரிமாண உந்தங்கள் சமனா இருந்தால் தான் அவைக்கு வேகங்களுக்கு இடையிலான விகிதம் எப்படி வரும் என்றால் எக்ஸுக்கும் yக்கும் அந்த தூரங்களோட விகிதம் மாறாமல் இருக்கிறது மாதிரி வரும். விளங்குதோ? அதுக்காக தான் அந்த கூட்டு சரி. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கூட்டு உங்களுக்கு விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருந்தாலும் கூட ஏயும் சரி சியும் சரி என்றால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கூட தான் ஏபிசி மட்டும்தான். விளங்கிச்சதோ? ஏபிசி ஆகியன எல்லாம் உண்மையானவை என்பது சரியாக இருக்கு. விளங்க சி கட்டாயம் சரி என்று தெரியும். சி சரி என்றதை பார்த்தீங்கன்னா முதல் முன்னே வெட்டி விடலாம். அப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், ஒன்றில் ரெண்டு பேரும் இப்படி வரணும், இல்லை ரெண்டு பேரும் விலத்தி போகணும், ரெண்டா எதிரெதிர் திசை தானே. அப்போ ஏயும் சரி சியும் சரி ஒரு கூட தான் இருக்கு. அப்போ பி விளங்கிச்சோ இல்லையோ, பி கஷ்டமாக இருந்தால் கூட உங்களுக்கு அதை மார்க் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். எத்தான் சொல்கிறோம், அங்கங்கே ஐக்கியூவை பாவிச்சு கொள்ளணும். அடுத்தது, உருவில் காணப்படும் கப்பி ஒழுங்கமைப்பு ஒரு இழுப்பு உத்தி டி உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு நோயாளியின் ஒரு காலின் மீது ஒரு விசையை உயர்த்துகின்றது. கப்பிகள் உராய்வின்றியும் தொகுதி 40 உள்ளன. டியினால் காலின் மீது தாக்கும் கிடைவிசை 80 நியூட்டன் எனில் 80 நியூட்டன் எனில் தொங்கும் திணிவு எம்மின் பெருமானம் என்ன? இப்போ பாருங்க, இதில் இவருக்கு ஒரு விசை வரும் டி என்று வைப்போம், இவருக்கு டி வரும் T1 என்று வைப்போம். இந்த இலை இதில் T2 கொடுக்கும், அதே இலை தானே சுற்றி கொண்டு வருது T2, இஞ்சாலையும் T2, அதே தான் இஞ்சையும் T2, அப்படியே வந்து இஞ்சையும் T2, இவருக்கு கீழே இருக்கும் mg. அப்போ பாருங்க, T1 பெருமானம் தரப்பட்டிருக்கு 80 நியூட்டனா. சரி, இனி இந்த கப்பிக்கு கிடையா எடுத்தீங்கள் என்றால் இதில் ஒரு T2 cos 30, இதில் ஒரு T2 cos 30, ரெண்டு T2 cos 30 சமன் இஞ்சால T1 என்பதല്ലോ 80. cos 30 வர்க்கமூலம் 3 2 பட்டினா T2 வர்க்கமூலம் 3 80. ரைட். அப்போ T2 சமன் 80 கீழ் வர்க்கமூலம் 3. வர்க்கமூலம் 3 அப்படியே விடையில் வச்சிருப்போம், என்னடா விடையில் அது இருக்கு வர்க்கமூலம் 3. T2 கண்டாச்சு. இனி திணிவு எம்முக்கு பாருங்க, மேல் நோக்கி பாவிச்சிங்கள் என்றால் சமனில் தான் எல்லாரும் T2 சமன் mg. 80 கீழ் வர்க்கமூலம் 3 சமன்
m தர 10 m சமன் 8 இன் கீழ் வர்க்கமூலம் 3 m சமன் 8 இன் கீழ் வர்க்கமூலம் 3 மூன்றாவது விடை சரியான விடையா பாத்தீங்களோ மூன்றாவது விடை சிம்பிள் என்ன கப் முதல் T1 என்பது தெரியும் கப்பிக்கு கிடையாது பிரிச்சு T2 காண்றது அதே T2 ஒரே T2 தான் வருது பிள்ளைகள் ஒரே இலை மேல் கப்பிலிருந்து இப்படியே கீழே வரைக்கும் ஒரே இலை அப்போ இந்த T2 தான் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இப்போ T2 mg சமனாக இருக்கணும் T2க்கு 80 எண்கள் வர்க்கமூலம் 3 பிரதிட்டீங்களே அடுத்தது உருவில் காணப்படுகின்றவாறு எல் நீளமுள்ள இரு சர்வசம சீரான செங்கற்கள் ஒரு மேசை மீது புரளாமல் அடுக்கப்பட்டுள்ளன L1 L2 ஆகியவற்றுக்கு இயலத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானங்கள் முறையே L1 L2க்கு அங்க பாப்போம் பாருங்க இவருக்கு சரி நடுவில் நிற வரும் W ஒன்று வைப்போம் இவருக்கும் சரி நடுவில் நிற வரும் W இவருக்கு வரப்போற மறுதாக்கம் என்னென்ன பிள்ளைகள் இப்படி வரும் இந்த புள்ளியை நான் A என்று வைக்கிறேன் மேலே இருக்கிற செங்கட்டிய B1 என்று வைப்போம் இல்லாட்டி L1 என்று வைப்போம் இவர் L2 என்று வைப்போம் log 1 log 2 என்ற மாதிரி L1 L2 அப்ப L1க்கு A பட்டி திருப்பம் எடுத்தீங்கள் என்றால் இங்க பாருங்க ஏல 6 இருக்கு ஆஹா கடைசி ஏல தான் 6 இருக்கலாம் இல்லாட்டி இஞ்சால இருக்கலாம் இந்த துண்டுக்குலாம் மறுதாக்கம் பெறலாமே இஞ்சால மறுதாக்கம் பெறாது தானே ரைட் அப்போ அங்கால மறுதாக்கம் பெறாது என்றால் உங்களுக்கு கொண்டு விளங்கணும் இந்த நிறை இஞ்சால இருக்கும் ஏன்னா நிறை ஒன்றில் ஏ என்ற புள்ளியிலேயே வரலாம் இல்லாட்டி இஞ்சால வரலாம் ஏன் இப்போ பாருங்க இப்படி தொடுவையில் இருக்கேக்குள்ள நிறை இதில் வந்து அதுலேயே மறுதாக்கவும் பெறலாம் ஒரே ஹோடா நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி ஒரே ஹோடில் நிறைய மறுதாக்கவும் பெறலாம் இல்லாட்டி இஞ்சால வரலாம் பாருங்க இப்படி வரலாம் ஆனால் இஞ்சால நிறம் வந்தது என்றால் மறுதாக்கம் இஞ்சால விரையிலாது அப்போ யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இங்கே பாருங்க இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நிறை இஞ்சால இருந்தால் மறுதாக்கம் இஞ்சாலான பிள்ளைகள் வரணும் அப்போ ஒரு திருப்பம் வந்து விழுந்து போயிடும் அப்போ ஒரு காலமும் நிறை அங்காளி துண்டுக்குள்ள விரையிலாது நிறை சரி நடுவில் எல்லோ வரணும் மொத்த நீளம் எல் எல்லோ இவ்வளவும் கேபிட்டல் எல் எல்லோ அப்போ இவ்வளவும் L/2 இருக்கும் என்ன L1 வந்து ஆக கூடினது L/2 இருக்கும் என்ன ஏன் L/2 சொல்றேன் L/2 விட இவர் கூடிட்டார் என்றால் நிறை வெளியில போயிடும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் இப்படி ஒன்று வெறியலாது உண்மையில் இப்படி ஒன்று உண்மையில் வெறியலாது அப்போ L/2 விட உள்ளுக்கு இருக்கணும் L1 விடிகளை பாருங்க L1 இது சரி வராது இது சரி வராது இந்த மூணுல ஒன்று தான் வரப்போகுது இனி மற்றதை பார்ப்போம் மற்றதை பார்த்து யோசிச்சிங்கன்னா இங்கே பாருங்க சரி இவர் இப்படி இருக்கிறார் அதுக்கு மேலே இவர் இருக்கிறார் இப்போ இவருக்கு இதில் ஒரு W ஒன்று வரப்போகுதுன்னா இவருக்கு சரி நடுவில் ஒரு W வரும் இவருக்கும் சரி நடுவில் W வரும் அப்போ இந்த ரெண்டு பேர்ட்ட விளையுள் நிறையும் பிள்ளைகள் ரெண்டு பேர்ட்ட விளையுள் நிறையும் இந்த புள்ளிக்கு வெளியில போகக்கூடாது ரெண்டு பேர்ட்ட விளையுள் நிறையும் இந்த புள்ளிக்கு வெளியில போகக்கூடாது என்ன செய்வோம்னா அந்த எல்லை சமநிலை பற்றி இருக்கா யோசிப்போம் அதாவது ரெண்டு பேர்ட்ட விளையுளும் இதில் வார சந்தர்ப்பத்தை யோசிப்போம் ரெண்டு பேர்ட்ட விளையுளும் இதில் வருது என்றால் உங்களுக்கு விளங்கும் இவ்வளவும் L/2 ஆனால் இந்த நீளம் தரப்பட்டிருக்கு இதுக்குள்ளே இருக்கிற நீளம் தரப்பட்டிருக்குது எவ்வளவாம் L2 சரி ரெண்டும் சமமான விசையல்லோ அப்போ இதை L2 என்றால் இப்போ விளை உலங்க வரைஞ்சிடுவோம் ரெண்டு சமமான விசைக்கு ரெண்டு சமாந்தர சம விசைக்கு விளை உலங்க வரும்னா சரி நடுவில் வரும் என்றால் இந்த பக்க தூரமும் L2 இருக்கும் இதுவும் W இதுவும் W சர்வசம செங்கட்டின்னு சொல்லியிருக்கணும் அப்போ இதுவும் W இதுவும் W ரெண்டு பேருக்கும் சரி நடுவில் வரும் விளைவுள் விசை ரெண்டு W சரி நடுவில் வரும் இவ்வளவு L2 தெரியுமா உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ அவ்வளோ L2 உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரைட் அப்போ இதுவும் L2 அப்போ உங்களுக்கு தெரியும் எல்எச்சமன் இல்லையில எங்களோட L2 என்றவர்
இங்கே பாருங்க 2 L2 தான் இவற்றை அரைவாசி தூரமாக வருது L/2 ஏன் இந்த கீழே இருக்க செங்கட்டின நடுப்புள்ளிலாம் இந்த விசை இருக்க இந்த நிறை இருக்க போகுது அப்போ இவ்வளோ L/2 இவ்வளோ L/2 அப்போ 2 L2 தான் L/2 L2 எடுக்கலாம் L/4 சரிதான். அதாவது நான் மேலே இருக்கிற செங்கட்டியையும் LH சமநிலையில் வச்சுக்கொண்டு அவரையும் இயன்ற அளவு வெளியில் தள்ளி வச்சுக்கொண்டு தான் இவரை பார்க்கணும். ஏன் LH சமநிலை என்ற பாகையில் 2 பேருமே விழுற அளவில் நிற்கிற சந்தர்ப்பத்தை பார்க்கணும். 2 பேருமே விழுற அளவில் நிற்கிற சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அதில் வார L1 L2 எடுத்தோம் என்றால் மற்ற சந்தர்ப்பங்களில் L1 L2 அதை விட குறைவாக இருந்தால் தான் இவர் உறுதி சமநிலையில் இருப்பார். L1 L2 நான் உறுதி சமநிலையில் வச்சு போட்டு கண்டுட்டு அந்த உறுதி சமநிலையில் இருக்க L1 L2 பார்க்க உண்மையான L1 L2 கூடுமாக இருந்தால் விழுந்து போயிடும். அதால தான் என்ன செய்யறோம் என்றால் இவற்றை நிறை ஆக கூடது எங்கே வரைக்கும் பெறலாம்னா இந்த கோடு வரைக்கும் பெறலாம். அதான் இந்த புள்ளி வரைக்கும். இதுக்கு இஞ்சால இவற்றை மேலே இருக்க நிற போயிடாது. அதால தான் அந்த W அதிலேயே கீறினான். இவற்றை W எப்படியோ நடுவில் வரணும். 2 பேருக்கும் விளையுண்டா எப்படி வரும் அந்த விளையுள் இந்த கோட்டுக்குள்ளால போகிறோம். அதாவது இந்த புள்ளிக்குள்ளால போகிறது தான் LH சமநிலை. அந்த விளைவுள் 2 பேர் விளைவுள் நிறையும் இப்படி உள்ளுக்கு வர மாதிரி இருந்தால் உறுதி சமநிலை பிரச்சனையே இல்லை. அந்த 2 பேர்ட்ட விளைவுளும் இந்த கோட்டுக்கு இஞ்சால் எப்படி வருமா இருந்தால் பிரச்சனை கவுண்டு விழுந்து போவாரேன் அந்த இடத்துல மறுதாக்கம் பெரியலாது மேசா அதுக்கு முதலே முடிஞ்சு. ஆக LH சமநிலை என்னைக்குள்ள 2 பேர்ட்ட விளைவுள் நிறையும் இப்படி ஒரு கோட்டில் வந்தால் தான் LH சமநிலை. அப்போ 2 செங்கட்டியையும் LH சமநிலையில் வச்சுக்கொண்டு L1 L2க்கு கூட பார்க்குறேன். எங்களுக்கு L1க்கு வந்த விட L/2 L2க்கு வந்த விட L/4. ஆக இந்த விடை சரியான விடையாக இருக்கு. விளங்கிச்சோ? அடுத்தது மென்மையான ரப்பரை கொண்டு செய்யப்பட்ட 5 சர்வசமமான உருளைகள் ஒரு நிலைக்குத்தான நிரலை உருவாக்கும் வகையில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உருளையினதும் இயற்கை நீளம் 10 சென்டிமீட்டராகவும் ஒவ்வொரு உருளையும் மேலே வைக்கப்படும் போது கீழே உள்ள உருளை ஒவ்வொன்றும் 2 மில்லிமீட்டர்னால் நெருக்கப்படுவதாம் இருப்பின் இந்நிரலின் மொத்த உயரம் இங்கே பாருங்க மேலே ஒரு உருளை இருக்கும் அது நசிபடாது. ஆக மேலே இருக்கவர் நசிபட மாட்டார். அவருக்கு மேலே நிறை இல்லை. ஒவ்வொரு உருளையும் மேலே வைக்கப்படும் போது கீழே உள்ள உருளை ஒன்று 2 மில்லிமீட்டரால் நசியுமாம். அப்போ இவர் 10 சென்டிமீட்டர் இருப்பார். மில்லிமீட்டர்ல எழுதினால் 100 மில்லிமீட்டர் இருப்பார். இவர் கீழே வாரவர் இவருக்கு மேலே ஒரு உருளை தான் இருக்குது. இது முதலாவது உருளை 2வது உருளை மேலே இருந்து பாக்கி. அப்போ இவர் 98 மில்லிமீட்டர் ஆகுவார். 3வது இவருக்கு மேலே 2 உருளை என்ன பாரம் வரப்போகுது. ஒரு உருளைக்கு 2 மீட்டர் குறைவார். 2 உருளைக்கு 4 மில்லிமீட்டர் குறையணும். 96 மில்லிமீட்டர் ஆகுவார். அடுத்தவர் 94 மில்லிமீட்டர் ஆகுவார். ஏன் அவருக்கு மேலே 3 உருளை இருக்கு. கடைசியால் 92 மில்லிமீட்டர் ஆகுவார். ஏன் அவருக்கு மேலே 4 உருளை இருக்கு. 4 உருளை. ஒவ்வொரு உருளையின் பாரத்துக்கும் 2 மில்லிமீட்டர் 2 மீட்டரால் கூடியக்குள்ள இவர் இல்லாமல் 8 மில்லிமீட்டர் ஒடுங்குவார். அப்போ பாருங்க மொத்தம் எவ்வளோ வருதுண்டு. இப்போ இதில் 500 எத்தனை குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சரி தான் 8 குறைஞ்சிருக்கு. இதில் 6 14 4 18 20 குறைஸ் 20 குறைஞ்சால் 480 மில்லிமீட்டர் என்பது சரியான அப்படியாக இருக்கணும். பாருங்கள் எல்லாமே 500 இதில் 8 குறைவு, இதில் 6 குறைவு, 8 மாதம் 14 குறைவு, இன்னொரு 4 குறைவு 18, இதில் 2 20 மில்லிமீட்டர் குறைவு. ஆக 480 மில்லிமீட்டர் என்பது சரியானபடியாக இருக்கு. விளங்கிச்சோ? அடுத்தது 3 சர்வசம இலேசான விற்கள் உருவில் காணப்படும் ஈர்க்கப்பட்டுள்ளன. x1 x2 x3 ஆகியன விற்களின் நீட்சிகளின் x3 × x1 ஆனது. x3 × x1. இப்போ பாருங்க சர்வசமமான விற்கள்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு இதில் நாங்கள் இன்னும் படிக்காத விஷயம் ஒன்று சொல்லித்தாரோம். நாங்கள் அப்புறம் ஆழமாக படிப்போம். வில் ஒன்றை இழுத்தால் அதில் வர இழுவ வெறும் புள்ளியால் T = E × L தர லெம்டாண்ட். லெம்டா E × L என்று வரும். லெம்டான்றது ஒரு மாறிலி. அது பிறகு படிப்போம். E என்றது நீட்சி. அவற்றை உண்மை நீளத்திலேருந்து இவ்வளோ தூரம் நீண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். L என்றது உண்மை நீளம். சரிதானே? சரி. அப்போ பாருங்க இதில் x1 x2 x3 தான் வேண்ட நீட்சியா. அப்போ இதில் வரப்போகிற விஷயம் எப்படி இருக்கும் என்றால் x3 தான் நீட்சி. க்கு பதிலாக x3, L என்றது இயற்கை நீளம் லெம்டா. இதில் வரும் x1 லெம்டா L.
இதில் வரும் x2 lambda L. இதுதான் மூன்று வில்லிலையும் 3 ஸ்ப்ரிங்லையும் தாக்குற விசையெல்லாம் இருக்க போகுது. இனி மூவிசைகளின் சமநிலை. இப்போ கேள்வி என்னென்றால் x3 x1 விகிதம் தான் கேட்கணும். x3 x1 இங்கே பாருங்க, இது θ1 என்றால் இவ்வளவு வரும் 180 θ1 வேறு கலரால் குறிப்போம். 180 θ1 இது வெறும் 180 θ2. அப்போ இதில் இலாமியின் தேற்றத்தை பாவிச்சோம் என்றால் இலாமியின் தேற்றம் என்ன சொல்லுது? மூவிசைகளின் சமநிலை என்றால் முதலாவது நிபந்தனை 3 விசைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அடுத்தது இதில் வார விசை, இப்போ நான் இதை T1 என்று வைப்போம், இதை T2 என்று வைப்போம், T3 என்று வைப்போம். T1 இன் கீழ் sin 180 எதிரே இருக்கிற கோணம் என்றால் θ2 சமன் T2 என்ற இது அவருக்கு எதிரே இருக்கிற கோணம் என்றால் 180 θ1 sin 180 θ1. T3 என்றால் அவருக்கு எதிரே இருக்கிற கோணம் என்றால் θ1 θ2 sin θ1 θ2. சரிதானே? இதுதான் லாமியின் தேற்றம். இதில் கேள்வி x1க்கும் x3க்கும் விடப்பட்ட விகிதம் என்றபடியால் நாங்கள் T1ஐயும் T3ஐயும் எடுத்து சுருக்குவோம். T2 தேவையில்லை எங்களுக்கு. பாருங்க, T1க்கு என்ன எழுதலாம் என்றால் T1க்கு x1 lambdaவின் கீழ் L sin 180 θ2 என்றால் sin θ2 தான். T3 எழுதலாம் x3 lambdaவின் கீழ் L. இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே இயற்கை நீளம், சர்வ சமம் என்று சொன்னபடியால் ஒரே மெட்டீரியல், என்ன ஒரே தன்மையை கொண்டிருப்பினம். lambda மாறாது, L மாறாது. sin θ1 θ2 அப்படி இருக்கு. இனி பாருங்க, உங்கள்ட்ட கேட்டது என்னென்றால் x3 x1. அப்போ இந்த x1 அங்கே lambda எல்லும் வெட்டுப்படும். இப்போ இது வரும் sin அந்த sin θ1 θ2 எங்கே கொண்டு வரும்? x3 x1 இவரை சுருக்கி எடுத்தா சரி, கீழே ஒரு sin θ2 இருக்கு. இவரை சுருக்குங்க. sin a சக b விரிச்செழுதலாம் பிள்ளைகள். sin a சக b விரிச்செழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. sin a சக b விரிச்செழுதுறதுக்கு என்னண்டு sin a cos b cos a sin b இப்படி ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அந்த வாய்ப்பாட்டை இங்கே பாவிச்சேன் என்றால் sin θ1 cos θ2 cos θ1 sin θ2 கீழே sin θ2 சமன் x3 x1. இப்போ இங்கே பாருங்க, இது sin θ1 வச்சுக்கொண்டு மெட்டது எழுதலாம் cot θ2 என்ன cos இன் கீழ் sin என்றா cot. இங்கே cos θ1 மட்டும் மிச்சம் பெறும் x3 x1. பாருங்க அப்படியே இருக்கும் cos θ1 சக sin θ1 cos θ1 சக cos θ1 இன் கீழ் tan θ2 என்ன cot θ2 என்றால் 1 இன் கீழ் tan θ2 தானே. ஆக இந்த விட சரியா இருக்கு. எது? முதலாவது விட சரியா இருக்கு. சரி, ஒரு ஆளுக்கு இந்த இடத்துல லாமியின் தேட்டம் ஞாபகம் வரே இல்லை லாமியின் தேட்டம் பாவிச்சு கொண்டு போய் sin a சக b ன்னு விரிவு ஞாபகம் வரே இல்லை. வேற மாதிரி செய்து பார்ப்போம். லாமியின் தேட்டம் இல்லாமல் செய்து பார்ப்போம். இங்கே பாருங்க, நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்களுக்கு இப்போ பாருங்க, இந்த x2 வரக்கூடாதல்லோ, அதால இப்படி ஒரு திசையில் நான் பிரித்து பார்க்க போறோம். அதாவது x2க்கு செங்குத்தான திசையில், x2க்கு செங்குத்தான திசையில் விசை பிரிப்படுத்தினால் x2 வராது. ரைட்? இப்போ பாருங்க, இதில் வார விசை T1 இந்த பக்கமாக பிரிச்சா cos θ1, இஞ்சாலி பக்கமாக sin θ1. T1 sin θ1 சமன் இவரை பார்ப்போம். இவர் இஞ்சால வர போகிறார். எனக்கு இப்போ இந்த கோணம் தேவை. உங்களுக்கு தெரியும், இது θ2 இது θ2 இது θ2 என்ன பாருங்க, சரியா உண்டு. இங்கே இதுக்குள்ள θ1 இல்லை, இதுக்குள்ள θ1 இல்லை. இங்கே பாருங்க, இவரை பிரிக்கல இதோட θ1 சக θ2 இருந்திருக்கணும்.
theta 1 சக theta 2 இருந்திருக்கும். sin theta 1 சக theta 2 சமன் இதுக்குள்ள theta 2 இருக்கபடியால் t2 இல்ல t3 sin theta 2 ன்னு வரும். இனி அங்க செய்த மாதிரியே t1 t3க்கு பிரதியிட்டு இதை சுருக்கி கொண்டு போனால் எங்களுக்கு அதை விட வரும். அதாவது லாமியின் தேட்ட ஞாபகம் பெறாட்டி இந்த சமன்பாட்டை பாவிச்சு விசப்பிரிப்பான விசப்பிரிப்பை பாவிக்க கொஞ்சம் அறிவாக விசப்பிரிப்பு எடுக்கணும். x2 வரக்கூடாதுனால் x2 இருக்கிற திசைக்கு செங்குத்து திசையில் எடுத்தீங்கன்னா x2 வராது, நேரடியாக x1 x2 வந்துடும். ஏன்னா அடுத்தது என்ன சொல்லுது என்றால் அலகு நீளத்துக்கு சர்வசமான திணிவுகள் L1 L2 L3 L4 என்னும் நீளங்களுடைய 4 மெல்லிய சீரான கோள்கள் ஒரு தள கூட்டமைப்பு உருவில் காணப்படுகின்றது. ஒரு கிடைப்பரப்புடன் புள்ளி ஓவில் நிலக்குத்தாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓவில் கோள்கள் காரணமாக உள்ள விளைவுள் முறுக்கத்திறன் 0 இருப்பதற்கு ஓவில விளைவுள் முறுக்கத்திறன் 0 இருக்கணும். வேண்டா பாருங்க, இப்ப இவரை பாருங்க, சரி நடுவில் இதுல வரும் விசை L4 அலகு நீளம் சமனம். அப்ப இவரனாலதெல்லாம் L4W. W என்ன? அலகு நீளத்துக்கான தெளிவு, அலகு நீள திணிவு எல்லாம் நிறை திணிவுன்னு போட்டா ஜியும் போறோம் என்ன, அப்ப நிறைய அலகு நீளத்துக்கான நிறை. இவரை பாருங்க, சரி நடுவில் ஒரு 1 இது 3 இதுல ஒரு 1.5 வரும், இதுல வரும் எவ்வளவு L2W. இவரை பாருங்க, இங்கே இந்த 1 2 3 4 வரைக்கும் வரும், சரியா 2 வெட்டுன்ற வரும். நடு புள்ளிதான புள்ளியல் L3W. இது L1 இருக்கணும் புள்ளியா, இது L1. L1 ரைட். L4 பாருங்க, 5 வரைக்கும் வரும், அப்ப 2.5 வரும் L4W. இப்ப திருப்பம் எடுக்கிறோம் பாருங்க, ஓ பட்டி வலஞ்சுழியா பார்த்தீங்கன்னா L1Wக்கு 2 தூரம், L1W தர 2, L2Wக்கு 1.5 தூரம் சென்டிமீட்டர், 1.5 என்ன 3 2 போறட்டே சமன். மற்றது 2 உடஞ்சுழியா வரும், L3Wக்கு 2, L4Wக்கு 2.5 எல்லோ 5 2. W எல்லாத்தையும் வெட்டுவோம், W எல்லாத்தையும் வெட்டி போட்டு 2 L1 3 2 L2 2 L3 5 2 L4 ഇവിടെ இருக்கணும் பாருங்க. அப்படி 2 L1 1.5 L2 2 L3 5 2 2 ரெண்டாவது விட அதுக்கு சாத்தியமாக இருக்கும். ஓ பட்டி திருப்பம் 0 இருக்கணும் என்றால் ஓவில் வச்சு திருப்பம் எடுத்து அதை 0 ஆக்குறது, 0 ஆகி போட்டு W எல்லாத்தையும் வெட்டுறது விட சிம்பிளாக வரும். அடுத்தது இரு சர்வசம கயிறுகளினால் கிடையாக தொங்கப்பட்ட ஒரு சீரான கை மரத்தின் மீது நிற்கும் 60 கிலோகிராம் திணிவுள்ள மனிதன் ஒருவன் சுவரில் தீந்தை பூசுகின்றான். 60 என்ன, கைமரத்தின் திணிவு 20 கிலோ ஆகும். மனிதன் பாதுகாப்பாக ஏற்கும் பிக்கும் இடையே செல்லத்தக்கதாக ஒவ்வொரு கயிறும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை யார்? T. இதுல வரும் புள்ளியால் 200 நியூட்டன். ஏன் 20 கிலோ வந்து மரத்தின் திரிவு, மனிதன் திரிவு 600 நியூட்டன். சரி, இவ்வளவு தூரத்தையும் எக்ஸ் என்று எடுப்போம். எக்ஸ் என்று எடுத்தனால் இவ்வளவுத்தையும் எல் என்று எடுப்போம். எல் ஏல வச்சு திருப்பம் கொடுக்குறோம் பாருங்க. ஏல வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள 200 தர எல், 600 தர எல் சக எக்ஸ், டி தர 2, டி மற்ற பக்கம் இல்லை 2. அப்போ இதில் இந்த டி வருவங்களுக்கு எல்லாரும் பிரிப்பம் பாருங்க. 2 எல்லாரும் பிரிச்சம் என்றால் இதில் 100 வரும், 300 1 சக எக்ஸின் கீழ் எல் வரும். அப்போ டீக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது எக்ஸ் மாறிக்கொண்டிருக்கும், இவர் நடக்க 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 எக்ஸ் மாறிக்கொண்டிருக்கு.
அப்போ டி எப்போ உயர்வாகும்னா எக்ஸ் வந்து எல்லா ஆகிக்குள்ள பாருங்க எக்ஸ் இங்கே கூட்டப்படுற கணியமாக தான் வருது. இப்போ எக்ஸ் கூட 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 இழுவ கூட போகுது. அப்போ டி உயர்வுன்னு பார்த்தனால் டி உயர்வுன்னு பார்த்தனால் எக்ஸுக்கு பதிலாக எல்லை பிரதிக்கிட்டா சரி. 2 600 700. அப்போ இந்த மனிதன் வந்து பிக்கு அண்மையாக போய்க்குள்ள புள்ளி பிக்கு அண்மைக்குள்ள கயிறுல உயர்ந்தபட்ச இழுவையாக 700 நியூட்டன் வருது. அப்போ இந்த கயிறு கட்டியிருக்கிற கயிறு 700 நியூட்டனை தாங்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஆறாது. அதை 700ஓட கூட தாங்க முடியாது. 800 நியூட்டன் 1000 நியூட்டனை தாங்கக்கூடிய கயிறு மொத்தமான கயிறுகளை போட 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 இன்னும் சேஃப். அப்போ அந்த கயிறால தாங்கக்கூடிய நிறை குறைஞ்சது 700 நியூட்டனாவது தாங்கக்கூடிய கயிறாக இருக்கும். அதான் இந்த குறைஞ்சதுன்ற அர்த்தம். பாருங்க ஒவ்வொரு கயிறும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவையாது என்றால் அட்லீஸ்ட் 700 நியூட்டனாவது அவர் தாங்கக்கூடிய கயிறாக இருந்தால் தான் இந்த மனிதன் பி என்ற புள்ளி கிட்ட போய்க்குள்ள அவர் தாங்குவார். சமச்சீரான புள்ளி அவருக்கு 700 வந்தால் இவருக்கு 700 தான் வரும். சமச்சீரே இல்லை. ஆக ஒவ்வொரு கயிறும் 700 நியூட்டன் என்ற நிறைய தாங்கக்கூடியதாக இருக்கும். விளங்கிச்சதோ? ரைட். இப்போ பாருங்க சமநிலை என்ற பகுதியில் உங்களுக்கு ஏராளமான கேள்வி பாஸ் பேப்பரில் வந்து அவ்வளவும் பாஸ் பேப்பர் கேள்வி. ஒன்றுமே அங்கே இங்கே வேறு இடங்கள் எடுத்த கேள்வி இல்லை. அவ்வளவும் பாஸ் பேப்பர் கேள்வி. ஏன் சொல்கிறேன் என்றால் இதுதான் பாஸ் பேப்பர். அதாவது அவங்களோட எக்ஸாமுக்கு வர ஸ்டாண்டர்ட் கேள்விகள். இப்படியான கேள்விகளை தான் பழகணும். சும்மா நீங்களே வேறு வேறு புத்தகங்களில் வேறு வேறு கேள்வியில் செய்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு யோசிச்சிங்கள் என்றால் அது சில வேளை போதுமானதாக இருக்கா. அப்போ ஒவ்வொரு பாடத்திலையும் பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி எடுத்து செய்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும் எவ்வளோ தூரம் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் விளங்குது. அப்போ இந்த கேள்வியில் நீங்கள் திருப்பி ஒருக்கா பார்த்து நல்லா விளங்கி இன்னொரு ஆளுக்கு உங்களை இதை விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு விளங்கியிருக்கும். நான் நடுவில் சொல்கிற ஒரே விஷயம் தான். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரே ஒரு கதை. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்த இயலாமல் இருக்குது என்றால் உங்களுக்கு அந்த விஷயம் சரியாக விளங்கவில்லை என்ற அர்த்தம். உங்களுக்கு ஒரு விஷயம் சரியாக விளங்கவில்லை என்றால் தான் உங்களுக்கு அதை இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்த இயலாமல் இருக்கு. என்னென்னு தெரியாத விட எப்படி தான் வருதுன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு விளங்கவில்லை என்ற அர்த்தம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியையும் இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் என்றால் சரி, விளங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் கிடைக்கல என்றால் நீங்கள் உங்களுடைய கதைச்சு கொள்ளலாம். உங்களுக்குள்ளேயே இன்னொரு ஆள் உருவச்சு கொண்டு இங்கே பாருடாப்பா இது இப்படி வந்தால் இப்படி, இது இப்படி வந்தால் இப்படி, இதெல்லாம் இதை போடுறேன், இதெல்லாம் இதை வெட்டுறேன் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கதைச்சு இந்த கேள்வியில் செய்யலாம். உங்களுக்கு நீங்களே விளங்கப்படுத்திக்கணும். உங்களுக்குள்ளேயே 2 கேரக்டர் என்ன உங்களுக்குள்ளேயே 2 கேரக்டரை வச்சுக்கொண்டு ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டர் விளங்கப்படுத்துகிற மாதிரி இங்கே பாருடாப்பா இது இப்படி வந்தால் இப்படி, இந்த டீ போடுறேன், இது சமச்சீராக இருக்கல்லோ என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை விளங்கப்படுத்தி செய்வீங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட விளங்க முடியாது. விளங்கிச்சதோ? ரைட். அப்போ இவ்வளோத்தையும் நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த பகுதியில் சந்திப்போம்.